எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நிஸ்துல்யமுள்ள நாமத்தில் சத்தியாவதனங்களை அறிவிக்கும். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் இந்த கொள்கிறேன். രാത്രിയിൽ നമുക്ക് ഒരുമിച്ച് കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ ആയിരിക്കാൻ കർത്താവ് നൽകിയ വിലയേറിയ സന്ദർഭങ്ങൾക്കായി സ്തോത്രം. இந்த இரவுகளில் ஒரு முறை கூட தேவ சமூகத்தில் அனைவரும் சேர்ந்து அமர்ந்திருப்பதற்கு தேவன் தந்த நல்ல தருணத்திற்காக தேவனை துதிக்கிறேன். കർത്താവിന്റെ വേലയിൽ അധ്വാനിക്കുന്ന കർത്താവിന്റെ ദാസന്മാർ ധാരാളം പേർ ഇന്ന് രാത്രി ഇവിടെയുണ്ട്. தேவனுடைய ஊழியத்தை செய்கிற கனத்திற்குரிய போதகர்கள் அநேகம் பேர் இந்த மேடையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். എല്ലാ കർത്താവിന്റെ ദാസന്മാർക്കും പ്രത്യേക വന്ദനങ്ങളെ അറിയിക്കുന്നു. அனைத்து தேவனுடைய ஊழியர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். പ്രത്യേകാലി 3 ദിവസത്തെ ഈ മീറ്റിംഗ് ക്രമീകരിച്ച കർത്താവിന്റെ ദാസനെയും കുടുംബത്തെയും കർത്താവ് ധാരാളമായി ആശീർവദിക്കട്ടെ. விசேஷமாய் இந்த 3 நாள் எழுப்புதல் நற்செய்தி பெருவிழாவை நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்த போதகர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் என்று நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். എത്ര പേർ ഈ രാത്രി സന്തോഷമായിരിക്കും? எத்தனை பேர் இந்த ராத்திரில சந்தோஷமா இருக்கீங்க? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സന്തോഷമാണെങ്കിൽ നിങ്ങളുടെ മുഖത്തെ നോക്കുമ്പോഴേ അറിയാൻ കഴിയും. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்கன்னா உங்க முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு தெரியும். ആമേൻ. ஆமென். കഴിഞ്ഞ പകൽ പരിശുദ്ധാത്മാവ് നമ്മോട് വളരെ ശക്തമായി ഇടപെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. இந்த நாளின் காலவெளியிலே பரிசுத்தாவின் மிக தெளிவாக வல்லமையாக நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்தார். അതേ ആത്മാവ് ഇന്ന് രാത്രി നമ്മുടെ നടുവിലുണ്ട്. அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவு வேளையிலே நம்முடைய மத்தியில் இருக்கிறார். നിങ്ങൾ കേൾക്കുന്ന ദൈവവചനത്താൽ நீங்கள் கேட்க போகிற தேவனுடைய வார்த்தையினால் നിങ്ങൾ വിടുവിക്കപ്പെട്ടുകൊണ്ടേയിരിക്കും. நீங்கள் விடுதலை அடைந்து கொண்டே இருப்பீர்கள். നിങ്ങളുടെ വിടുതൽ വരുന്നത് വചനത്താലാണ്. உங்களுக்கு விடுதலை வருவது பேசுகிற வசனத்தினால். നിങ്ങളുടെ സൗഖ്യം വരുന്നത് വചനത്താലാണ്. உங்களுக்கு குணமாக்கப்படுகிறது வசனத்தினால இருக்கிறது. നിങ്ങളുടെ അത്ഭുതം വരുന്നത് വചനത്താലാണ്. உங்களுடைய அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வது நீங்கள் கேட்கிற வசனத்தில் இருக்கிறது. ബൈബിളിലെ ഏത് വിടുതലും നിങ്ങൾ ചെക്ക് ചെയ്യുക. ஆமென். வேதத்திலே சொல்லப்பட்ட எந்த விடுதலை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனாலும் മുഴുവൻ വചനത്താലാണ് വിടുതൽ ഉണ്ടായത്. அது முழுவதும் வசனத்தினாலே ஏற்பட்டிருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஆமென். നിങ്ങളുടെ ഏത് വിടുതലും உங்கள் வாழ்க்கையில் எந்த விடுதலையும் വചനത്തിന്റെ അകത്ത് അടങ്ങിയിരിക്കുന്നു. இந்த வசனத்திற்குள் அனைத்தும் அடங்கி இருக்கிறது. അതുകൊണ്ട് ഇന്ന് രാത്രി നിങ്ങൾ ഈ സന്ദേശം കേൾക്കുമ്പോൾ இந்த இரவு வேளையிலே இந்த நற்செய்தியை நீங்கள் கேட்கும்போது കർത്താവിൽ എനിക്ക് 100% ഉറപ്പാണ്. என் தேவனுக்குள் நான் 100% இந்த ராத்திரியிலே நம்புகிறேன். നിങ്ങളുടെ വിടുതൽ സംഭവിച്ചു. இன்றைக்கு உங்கள் விடுதலை சம்பவிக்க போகிறது. കരങ്ങൾ അടിച്ച് കർത്താവിനെ கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ മീറ്റിംഗിന്റെ ഏറ്റവും വലിയ പ്രത്യേകത இந்த ஆராதனையின் மிக உயர்ந்த சிறப்பம்சம் என்பது നിറഞ്ഞ ദൈവ സാന്നിധ്യം ഇവിടെ. இந்த இடத்தில் நிறைவான தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்தை ஆளுகை செய்கிறது. കഴിഞ്ഞ പകലത്തെ മീറ്റിംഗിൽ ഞാനത് പ്രത്യേകം ആത്മാവിൽ അറിഞ്ഞിരുന്നു. இன்றைய தினம் காலவேளை ஆராதனையிலே நான் மிக தெளிவாய் என் வாழ்க்கையில் நான் அதை உணர்ந்தேன். പ്രസംഗിയാർ ഇവിടെ നിന്ന് പ്രസംഗിക്കുന്നു. ஒரு செய்தியாளர் இங்கிருந்து செய்தி கொடுக்கிறார். ദേവദാസൻ ട്രാൻസ്ലേറ്റ് ചെയ്യുന്നു. அவர் ஒரு தேவனுடைய ஊழியர் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுகிறார். എന്നാൽ ഇവിടെ വ്യാപരിക്കുന്ന പരിശുദ്ധാത്മാവ്. ஆனால் இங்கே ஆளுகை செய்வது என் தேவனுடைய ஆவியானவராய் இருக்கிறார். പ്രസംഗിക്കുന്നു എന്നുള്ളതല്ല, யார் இங்கே செய்தி கொடுக்கிறார்கள் என்பதல்ல, ആരെ പ്രസംഗിക്കുന്നു എന്നുള്ളതാണ്. அவர்கள் யாரை குறித்து செய்தி கொடுக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். ഈ 3 ദിവസത്തെ മീറ്റിംഗ് കഴിയുമ്പോൾ இந்த 3 நாட்கள் ஆராதனை தாண்டும் போது മൈറ്റിയായി ദൈവം യൂസ് ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുന്ന ചിലരെ കർത്താവ് എഴുന്നേൽപ്പിച്ചു. பல மடங்காக ஆமென் பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிற அநேகரை என் கர்த்தர் நாட்களில் பயன்படுத்த போகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ശക്തിയോടെ ഹല്ലേലൂയ. சத்தமலையிலே சொல்லுங்க. മത്തായി സുവിശേഷം 14 അധ്യായത്തിലേക്ക് നിങ്ങൾ ശ്രദ്ധയെ കൊണ്ടുവരും. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்களுடைய கவனங்களை திருப்புகிறேன். ദൈവത്തിന്റെ വചനം കൊണ്ടുവന്നിരിക്കുന്ന സകല ദൈവമക്കളും തുറക്കുക. ஆமென். நீங்கள் வேத புத்தகம் கொண்டு வந்திருக்கவங்க தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திறந்து கொள்ளுங்கள். മത്തായി സുവിശേഷം 14 അധ്യായം மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15வது വചനം. அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വളരെ പരിചയമുള്ള ഒരു വചനമാണ് ഇന്ന് രാത്രി നാം ദൈവവചന ധ്യാനത്തിനായി വായിച്ചത്. நம் அனைவருக்கும் மிகவும் பழக்கமான ஒரு வேத பகுதியை இந்த மாலைவேளை தியானத்திற்காக வாசித்திருக்கிறோம். അതുകൊണ്ടാണ് ഞാൻ ദൈവവചനം തുറക്കാൻ ആവശ്യപ്പെട്ടത്. ஏன் அனைவரும் வேதாகமத்தை நீங்கள் திறக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்ட காரணம் என்னவென்றால், തുറക്കുമ്പോഴേ ഒരു അത്ഭുതം നടന്നിരിക്കും. இதை நீங்க திறக்கும் போது உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடந்திருக்கும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എത്ര പേർ സന്തോഷമായിരിക്കും? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? നമുക്ക് സുലഭമാണ് ദൈവത്തിന്റെ വചനം. நமக்கு இந்த வேத வசனங்கள் மிக எளிதாய் நம் கையில் கிடைக்கிறது. ധാരാളമായ ദൈവത്തിന്റെ വചനം നമുക്കുണ്ട്. எனக்கு அநேகமான தேவனுடைய வசனங்கள் நமக்கு இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ധാരാളം പ്രസംഗം കേട്ടിട്ടുള്ളവരാണ്. அநேக செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம்.
അതേ ഒരു ആശീർവാദം, അതേ ഒരു ആശീർവാദം ഇന്ന് രാത്രി നാം കേൾക്കാൻ പോകുന്നത്. இந்த இரவில் நாம் கேட்க போகிற வார்த்தை, യേശു കർത്താവ് തന്റെ ശുശ്രൂഷ നിർവഹിക്കുന്ന സമയം இயேசு தன்னுடைய ஊழியத்தை இந்த உலகத்தில் செய்து கொண்டிருந்த போது, കഴിഞ്ഞ പകൽ നിങ്ങളോട് അറിയിച്ചിരുന്നു. இந்த காலைவெளி நான் உங்களோடு பேசியிருந்தேன். യേശുവിന്റെ മീറ്റിംഗിന് இயேசுடைய ஊழியத்தில் அவர் ஆராதனையிலே പാസ്റ്റർ കെന്നഡി അനൗൺസ് ചെയ്തതുപോലുള്ള അനൗൺസ്മെന്റ്സ് ഒന്നുമേ ഇല്ല. இங்கே போதகர் கென்னடி அவர்கள் விளம்பரம் சொன்னது போல எந்த ஒரு விளம்பரம் நமக்கு சொல்லப்படவில்லை. കഴിയുമ്പോൾ വാഹന ക്രമീകരണങ്ങളും, ஆராதனை முடியும் போது உங்களுக்காக வாகனங்கள் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. അവർക്ക് വാഹനം വേണ്ട, அவர்களுக்கு வாகனம் தேவையில்லை. കാര്യം അവര് പോകുന്നില്ല. ஏனென்றால் அவர்கள் ஒரு காலம் அதை விட்டு அவர்கள் செல்லுவதில்லை. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. യേശുവിന്റെ മെസ്സേജ് 2-3 ദിവസം തുടരുകയാണ്. இயேசுனுடைய செய்தியானது 2-3 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். ജനം പോകാത്ത കാര്യം, இந்த ஜனங்கள் போகாததற்கு காரணம் യേശു ഉള്ളതുകൊണ്ടാണ്. இயேசு இருக்கிறபடி, യേശു നിൽക്കുന്ന കാര്യം, இயேசு இருக்கிற ജനം காரணம் പോകാത്തതുകൊണ്ടാണ്. ஜனங்கள் போகாதபடி. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അങ്ങനത്തെ ഒരു കാലം വരാൻ പോകുകയാണ്. அப்படிப்பட்டதான ஒரு காலம் நமக்கு வரப்போகிறது. ജനത്തെ തടുക്കാൻ കഴിയാത്ത ഒരു കാലം, ஜனங்கள் செய்தி கேட்பதற்கு வருவதை தடை பண்ண முடியாத ஒரு காலம் நமக்கு வரப்போகிறது. ഹല്ലേലൂയ. വിശ്വാസത്തോടെ കരങ്ങൾ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുക. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோமாக. സമയത്ത് മീറ്റിംഗ് അവസാനിക്കുന്നതായിരിക്കും. அவன் சரியான நேரத்தில் இந்த ஆராதனை முடிவரும். നിങ്ങൾക്ക് തിരിച്ചു വീട്ടിൽ പോവുകയും ചെയ്യും. உங்களுக்கு சரியான நேரத்தில் தானே உங்கள் வீட்டுக்கு செல்லலாம். Praise the Lord. ஹல்லேலூயா. യേശു കർത്താവ് പ്രസംഗിച്ചുകൊണ്ട് നിൽക്കുമ്പോൾ, இயேசு கிறிஸ்து அவர் செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போது ദിവസങ്ങളോളം മീറ്റിംഗ് നീണ്ടുപോകുകയാണ്. பல நாட்கள் அபரிதமாய் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும். ജനങ്ങൾ കൂടിക്കൊണ്ടേയിരിക്കുന്നു. ஜனங்கள் இதை கேட்பதற்காக வாஞ்சியோடு வந்து கொண்டிருப்பார்கள். കൊച്ചു കുഞ്ഞുങ്ങൾ പോലും ഭക്ഷണത്തിന്റെ കാര്യം മറന്നു പോകുന്നു. சின்ன பிள்ளைகள் கூட பசி உண்டாகிற காரியத்தை மறந்து போவார்கள். അത്രയ്ക്കും യേശുവിന്റെ വാക്കുകളിൽ ദൈവ സാന്നിധ്യം നിറഞ്ഞു നിന്നിരുന്നു. அவ்வளவுக்கு அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளிலே தேவனுடைய பிரசன்னம் அமிதமாய் நிறைந்து நின்றது. ദൈവത്തിന്റെ പ്രസന്നത്തിൽ നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കാനിരുന്നാൽ, தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக நீங்கள் ஜெபிக்க இருப்பீர்களேயானால் 2-3 മണിക്കൂറുകൾ പോകുന്ന അറിയുകയില്ല. நீங்கள் ஜெபிக்க இருந்து 2-3 மணி நேரங்கள் தாண்டி செல்வதை உங்களால் உணர முடியாது. ദൈവ സാന്നിധ്യത്തിൽ പ്രാർത്ഥിക്കാനിരുന്നാൽ, ஆனால் தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தோடு ஜெபிக்க உட்கார்ந்து 2 മണിക്കൂർ പ്രാർത്ഥിച്ചാലും 2 மணி நேரங்கள் ஜெபம் பண்ணினாலும் 10 മിനിറ്റ് പ്രാർത്ഥിച്ചതുപോലെ ഫീൽ ചെയ്യും. 10 நிமிடம் தான் ஜெபம் பண்ணது மாதிரி ஃபீல் பண்ணுவோம். പ്രസന്നമില്ലാതെ നിങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചാൽ, ஆனால் தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் நீங்கள் ஜெபிப்பீர்களேயானால் 10 മിനിറ്റ് പ്രാർത്ഥിച്ചാലും 2 മണിക്കൂർ പ്രാർത്ഥിച്ച പോലെ തോന്നും. 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு உட்கார்ந்து பார்த்தா 2 மணி நேரம் போனது மாதிரி இருக்கும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എല്ലാവരും കരമുയർത്തി പറ പ്രസന്നം. எல்லாரும் கரையில் உயர்த்தி சொல்லுங்க பிரசன்னம். ശക്തിയോടെ പറ പ്രസന്നം. சத்தமா சொல்லுங்க பிரசன்னம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശു കർത്താവ് തന്റെ മിനിസ്ട്രി തുടരുമ്പോൾ, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்போது ശിഷ്യന്മാർക്ക് മനസ്സിലായി, சீஷர்கள் புரிந்து கொண்டார்கள், യേശു പ്രസന്നം നിർത്തുന്ന പ്രശ്നമില്ല. இயேசு இப்போ சீக்கிரத்துல செய்தியை முடிக்கிறது மாதிரி தெரியல. ഇവർക്കാണ് വിശക്കുന്നുണ്ട്. ஆனா இந்த சீஷர்களுக்கு பசி உண்டாக ஆரம்பித்தது. പകൽ ഞാൻ നിങ്ങളോട് ഓർപ്പിച്ചിരുന്നു, இந்த காலவெளியில நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன், പുരുഷാരത്തിനല്ല വിശപ്പ്, ശിഷ്യന്മാർക്കാ വിശപ്പ്. அங்கே வசனம் கேட்பதில் கூடியிருந்த ஜனங்களுக்கு பசி உண்டாகவில்லை, ஆனால் சீஷர்களுக்கு பசி உண்டாயிற்று. ഇന്ന് യോഗം നിർത്തണമെങ്കിൽ എന്ത് ചെയ്യണം? ஆனால் ஆராதனை நிறுத்த வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ഇവരെല്ലാവരും കൂടി 2-3 കാര്യങ്ങൾ കണ്ടുപിടിച്ചു. இவர்கள் 2-3 பேர் சேர்ந்து ஒரு பகுதியை அவர்கள் ഈ கண்டுபிடித்தார்கள். 12 ശിഷ്യന്മാരും കൂടി ചേർന്ന് 2-3 കാര്യങ്ങൾ കണ്ടുപിടിച്ചു. இந்த 12 சீஷர்களும் சேர்ந்து இதை நிறுத்துவதற்காக 2-3 காரியங்களை ആ கண்டுபிடித்தார்கள். 2-3 കാര്യമാണ് ഞാൻ ഇന്ന് പ്രസംഗിക്കാൻ. இன்னைக்கு அவர்கள் ஆராதனை நிறுத்துவதற்கு கண்டுபிடித்த 2-3 காரியங்களை நான் செய்து கொடுக்க போகிறேன். 3 പേരും കൂടി യേശുവിന്റെ അടുക്കിലേക്ക് കയറി. இந்த 3 பேரும் சேர்ந்து இயேசுவின் அருகில் வந்தார்கள். ശിഷ്യന്മാർ ഒരുമിച്ച് യേശുവിന്റെ അടുത്ത് കയറി. சீஷர்கள் ஒருமித்து ஆண்டவரிடத்தில் வந்தாங்க. യേശുവിനോട് ചേർന്ന് നിന്നു. இயேசுவின் அருகில் வந்து சேர்ந்து நின்றார்கள். குருவே, ചില കാര്യങ്ങൾ പറയാൻ വേണ്ടി വന്നതാണ്. சில காரியங்கள் ஒன்று சொல்லுவதற்காக வந்திருக்கிறோம். യേശു പറഞ്ഞാലും இயேசு சொன்னார், சொல்லுங்க. ബൈബിൾ പറയുന്നു, வேதம் சொல்லுகிறது, വായിച്ച വാക്യം, வாசித்த வசனம், വൈകുന്നേരമായപ്പോൾ மாலை வேளை ஆனபோது ശിഷ്യന്മാർ சீஷர்கள் അവന്റെ അടുക്കൽ വന്നു. அவர் இடத்துல சென்று, குருவே, സ്ഥലം മരുഭൂമിയാണ്, இந்த இடம் வனாந்தரமான இடம், സമയം ഒത്തിരി വൈകി, இது இடம் நேரமும் அதிகமாயிற்று, പുരുഷാരത്തിന് വിശക്കുന്നു, ஜனங்களுக்கு பசி உண்டாகும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ 3 കാര്യമാണ് പറയുന്നത്. இந்த 3 பகுதிகளையும் இயேசுவிடத்தில் சொன்னார். ഈ 3 കാര്യമാണ് നാം ഇന്ന് രാത്രി ധ്യാനിക്കുന്നത്. இந்த 3 பகுதிகளை இந்த ராத்திரி நாம் சிந்திக்க போகிறோம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ശിഷ്യന്മാർ യേശുവിനോട് പറയുകയാണ്, நம்ம சீஷர்கள் இயேசுவிடத்தில் சொன்னாங்க, സ്ഥലം മരുഭൂമിയാണ്. இந்த இடம் வனாந்தரமான இடம். നമ്പർ 1 സ്ഥലം, 1 இடம், നമ്പർ 2 ടൈം സമയം, 2 நேரம், നമ്പർ 3 ആവശ്യം, அது தேவை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സ്ഥലം, இடம், സമയം, நேரம், ആവശ്യം, தேவை. സ്ഥലം, இடம், സമയം, நேரம், ആവശ്യം, தேவை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സ്ഥലം മരുഭൂമിയാണ്, அவன் இடம் வனாந்தரமாய் സമയം இருக்கிறது, ഒത്തിരി വൈകി, நேரம் அதிகமாயிற்று, ആവശ്യം വിശപ്പാണ്. அவன் தேவை என்பது பசி உண்டாயிருக்கிறது. മൂന്നുമായി ശിഷ്യന്മാർ യേശുവിന്റെ അടുത്ത് ചെന്നു. இந்த 3 காரியங்களுமாக சீஷர்கள் இயேசுவிடத்தில் சென்றார்கள். എല്ലാം അറിയാവുന്നവനായ യേശു, எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள முடியுமாக இயேசு
സകലതും അറിയാവുന്ന, സകലത്തെയും അറിகிறவாயிருந்த இயேசு, കഴിഞ്ഞു പോയ കാലം അറിയാവുന്ന, கழிந்த നാட்களை குறித்து അറിகிறவர், വരാൻ പോകുന്ന കാലം അറിയാവുന്ന, வரக்கூடிய எதிர்காலத்தை குறித்து அறிகிறவர், ഇപ്പോൾ നടക്കുന്ന കാലത്തെ കുറിച്ച് இப்போது நடக்கிறதை குறித்து அறிகிறவர். അവനോട് സ്ഥലത്തെ കുറിച്ച് അറിവ് വേണമെന്ന് പറയേണ്ട കാര്യമുണ്ട്? அவரிடத்தில் போய் இந்த இடம் அனாந்தரமான இடம் என்று சொல்வதற்கு ஏதாவது தேவையுண்டோ? ഹല്ലേലൂയ, ஹalleluya. come on, കരം ഉയർത്തി ഹല്ലേലൂയ. கரங்களை உயர்த்தலையே சொல்லுங்க. എല്ലാവരും സ്ഥലത്തെ കുറിച്ച് അറിവുള്ളവരായിരിക്കണം. நாம் எல்லாரும் இடத்தை குறித்து ஒரு அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். കൊടൈക്കനാലിലാണ് നിങ്ങൾ താമസിക്കുന്നത്. நீங்கள் கொடைக்கானல் என்ற பட்டணத்தில் வாழ்ந்து வருகிறீர்கள். ഞങ്ങൾ കോട്ടയത്ത് താമസിക്കുന്നു. நாங்கள் கோட்டயம் என்கிற ஊரில் வாழ்ந்து வருகிறோம். തമിഴ്നാട്, இது தமிழ்நாடு, ഞങ്ങൾ കേരളത്തിൽ. நாங்கள் கேரளம். இடத்தை കുറിച്ച് എല്ലാം അറിവുള്ളവരാണ്. நீங்கள் வசிக்கிற இடத்தை குறித்து தான் அறிவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ഏരിയയെ കുറിച്ച് അറിവുള്ളവരാണ്. அந்த இடத்தை சுற்றிலும் இருக்கிறதை குறித்து தெரிந்து கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். എപ്പോഴും ഓരോ ഏരിയയ്ക്ക് ഓരോ ഏരിയയുടെ അതോറിറ്റീസ് ഉണ്ടായിരിക്കും. ஒவ்வொரு பகுதிக்கும், ஒவ்வொரு தேசத்திற்கும், ஒவ்வொரு சிட்டிக்கும், ஒவ்வொரு பட்டணத்திற்கும் அது தக்கதான ஒரு அதிகாரம் அதுக்கு உண்டாயிருக்கும். ബൈബിൾ പറയുന്നു, வேதம் சொல்லுகிறது, വെളിപ്പാട് പുസ്തകത്തിൽ வெளிப்படுத்துகிற விசேஷ புத்தகத்தில் പെർഗമോസിലെ സഭയ്ക്ക് ദൂത് കൊടുക്കുമ്പോൾ பெர்கமோ என்ற சபைக்கு என் தேவன் அந்த வார்த்தைகளை சொல்லும்போது ആത്മാവ് ആലോചന പറയുന്നു, ஆவியானவர் இவ்விதமாய் ஆலோசனை നീ சொல்லுகிறார். എവിടെ പാർക്കുന്നു എന്നും நீ எந்த இடத்தில் இருக்கிறாய் என்றும், അത് സാത്താന്റെ ഹെഡ് ക്വാർട്ടേഴ്സ് ഉള്ള സ്ഥലമെന്നും ഞാൻ അറിയുന്നു. அது சாத்தானுடைய தலைமையிடமாய் இருக்கிறது என்பதையும் நான் அறிகிறேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. യേശു പറയുക, இயேசு നീ சொல்லுகிறார், എവിടെ പാർക്കുന്നു நீ എന്നും எந்த இடத்தில் இருக்கிறாய் என்றும், അത് സാത്താന്റെ സിംഹാസനമുള്ള സ്ഥലമെന്നും ഞാൻ അറിയുന്നു. அது சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடம் என்பதையும் நான் அறிகிறேன். യേശു എന്താ പറയുക? இயேசு விதமாய் சொல்லுகிறார், പെർഗമോസിൽ കൊണ്ടുപോയി ചർച്ചിന് അടിസ്ഥാനം ഇട്ടു. நான் பெர்கமோ என்ற தேசத்தில் கொண்டு போய் சபைக்கு அடிக்கல் போட்டேன். അയ്യോ, ചർച്ചിന് അടിസ്ഥാനം ഇട്ടതിന് ശേഷമാണ് സാത്താന്റെ ഹെഡ് ക്വാർട്ടേഴ്സിന്റെ കാര്യം ഞാൻ ഓർത്തത്. ஆமென். சபைக்கு நான் அங்கே அஸ்திபாரம் போட்ட பின்புதான் சாத்தானுடைய தலைமையிடம் அங்கே இருக்கிறதை நான் உணர்ந்தேன். അതുകൊണ്ട് അവിടുന്ന് സഭ എടുത്ത് സ്മുർനായിൽ കൊണ്ടുപോയി ഇട്ടു എന്ന് യേശു പറയുന്നില്ല. எனவே அந்த இடத்தில் சபையை எடுத்து சிமிர்னா என்ற இடத்திற்கு கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று இயேசு சொல்லவில்லை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. യേശു പറഞ്ഞു, இயேசு சொன்னார், സാത്താന്റെ ഹെഡ് ക്വാർട്ടേഴ്സ് ഉള്ള സ്ഥലമാണെങ്കിലും சாத்தானுடைய தலைமையிடமாய் இருக்கிற இடமா இருந்தால் ഞാൻ എന്റെ സഭയെ പണിയും. நான் என் சபையை கட்டுவேன். പാതാള ഗോപുരം അതിനെ ജയിക്കുകയില്ല. பாதாளத்தின் வாசலுக்கு மேற்கொள்வதில்லை. ഹല്ലേലൂയ. ഇന്ന് രാത്രി കർത്താവ് പറയുകയാണ്, இந்த ராத்திரியில் கர்த்தர் சொல்கிறார், നീ പാർക്കുന്ന ഇടത്ത് എത്ര ശക്തമേറിയ പിശാചിന്റെ വ്യാപാരമുണ്ടെങ്കിലും, நீ தங்குகிற இடத்தில் எவ்வளவுக்கு அதிகமான சாத்தானுடைய கிரியைகள் சூழ்ந்திருந்தாலும் നീ അതിനെ ഭയപ്പെടണ്ട. நீ அதை குறித்து பயப்பட தேவையில்லை. പറയുന്നു, ஆமென். ஆமென் சொல்கிறேன். ബൈബിൾ പറയുന്നു, வேதம் சொல்கிறது, പാമ്പുകളെയും തേളുകളെയും பாம்புகளையும் தேள்களையும் ശത്രുവിന്റെ சத்துருவின் സകല ബലത്തെയും ചവിട്ടുവാൻ சகல அதிகாரங்களை மேற்கொள்வதற்கு നിനക്ക് അധികാരം തരുന്നു. உனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறேன். ഒന്നും നിനക്ക് ദോഷം വരുത്തുകയില്ല. அது ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ഒന്നും നിനക്ക് ദോഷം വരുത്തുകയില്ല. அது ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഞാനിത് പറയുമ്പോൾ இந்த ராத்திரியில் பேசிக்கொண்டிருக்கிறேன். ദേശത്തെ വ്യാപാര ശക്തി ഭയപ്പെട്ടു മാറട്ടെ. இந்த கொடைக்கானல் பட்டணத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சகல அந்தகார கட்டினாரிகள் இப்போது பயப்பட்டு நடந்துவதாக. സഭയ്ക്കകത്തേക്ക് ആത്മാക്കളെ കൊണ്ടുവരാതെ, சபைக்குள்ளாக ஆத்துமாக்களை வரவிடாதபடி ദേശത്ത് തടഞ്ഞു നിർത്തിയിരിക്കുന്ന இந்த பட்டணத்தை கடைபிடி வைத்திருக்கிற സകല ഇടത്തുള്ള ശക്തികളെയും சகல பட்டணத்தை ஆளுகிற சக்திகளையும் യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் എനിക്ക് ചെയ്യുവാനുള്ള അതോറിറ്റി இப்போது அவைகள் தடை செய்வது அதிகாரம் ദൈവം സഭയ്ക്ക് നൽകിയിട്ടുണ്ട്. தேவ சபைக்கு தந்திருக்கிறார். ആ അഭിഷേകം എന്റെ മേൽ ഉണ്ടെന്ന് എത്ര പേർ വിശ്വസിക്കുക? அந்த அபிஷேகம் எத்தனை பேருக்கு இருக்கிற விசுவாசிக்கிறீங்க? ആ വിശ്വാസത്തോടെ കരമുയർത്തി കൽപ്പിക്കുക, அந்த விசுவாசத்தோட கரத்தை உயர்த்தி கட்டளையை சொல்லு. യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் ദേശം വിടുവിക്കപ്പെടട്ടെ. இந்த பட்டணம் விடுதலை அடைவதாக. Jesus. ഹല്ലേലൂയ. Amen. ഹല്ലേലൂയ. Amen. ചിലർ പറയുന്നത് കേട്ടിട്ടുണ്ട്. சிலர் சொல்றதை கேட்டிருக்கிறேன். ഒരു സ്ഥലം വാങ്ങി, ஒரு இடத்தை வாங்கினோம், വീട് വെച്ചു, வீடு கட்டினோம், ഒരു വീട് വാങ്ങി, அல்லது ஒரு வீடை வாங்கினோம், അല്പം ബാങ്കിൽ നിന്ന് ലോൺ എടുത്തിട്ടുണ്ട്. கொஞ்சம் பேங்க்ல இருந்து லோன் அதற்காக எடுத்தோம். പക്ഷേ ആ വീട് വെച്ചപ്പോൾ തന്നെ, ஆனால் அந்த வீடு நாங்கள் கட்டின போதே, ആ സ്ഥലം വാങ്ങിയപ്പോൾ തന്നെ அந்த இடத்தை வாங்கின போதே ജോലി പോയി, எங்களுடைய வேலை போனது. വീട്ടിൽ പ്രശ്നങ്ങൾ ആരംഭിച്ചു. எங்க வீட்டிலே பிரச்சனைகள் ஆரம்பித்தது. பாஸ்டர், ആ സ്ഥലത്തിന് എന്തെങ്കിലും പ്രോബ്ലം ഉണ്ടോ? அந்த இடத்திற்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? ആ ഇടത്തിന് എന്തെങ്കിലും പ്രോബ്ലം ഉണ്ടോ? அந்த இடத்திற்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? ആത്മാവിൽ നിങ്ങൾക്ക് കൈമാറാം. இந்த ராத்திரி வேளையில் ஆவியோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். രണ്ട് സ്ഥലത്തിന് പ്രാധാന്യമുണ്ട്. இரண்டு இடத்திற்கு முக்கியத்துவம் உண்டு. ഒന്ന് പിശാചുള്ള സ്ഥലം, ஒன்று பிசாசு இருக்கிற இடம், രണ്ട് യേശുള്ള സ്ഥലം. இரண்டு இயேசு இருக்கிற இடம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇന്ന് രാത്രി ഞാൻ നിൽക്കുന്നത് യേശു വ്യാപരിക്കുന്ന സ്ഥലത്താണ്. இன்று நான் இருக்கிறது இயேசு
விசுவாசம் இடத்திலிருந்து கொண்டிருக்கிறேன். Hallelujah. Hallelujah. ഞാൻ നിങ്ങൾക്ക് കൈമാറുകയാണ്. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், പ്രോപ്പർട്ടി സംബന്ധമായ എന്തെങ്കിലും പ്രാർത്ഥനാ വിഷയം നിങ്ങൾക്കുണ്ടെങ്കിൽ உங்களுடைய ஆஸ்தியை பொறுத்ததான ஏதாவது ஜெப விண்ணப்பம் உங்களுக்கு இருக்குமானால் ഇന്ന് രാത്രി ആ കട്ട അഴിയാൻ പോവുകയാണ്. இன்றைக்கு அந்த கட்டுகளை என் கட்டது ராத்திரி அவிழ்க்க போகிறார். ചിലർ എവിടെ പോയാലും അവർക്ക് പ്രോബ്ലം ഇല്ല. சிலர் எங்கு சென்றாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. തിരിച്ച് വീട്ടിലേക്ക് വരുമ്പോൾ அவர் திரும்ப வீட்டுக்கு வரும்போது വീടിന്റെ അകത്ത് കയറുമ്പോൾ തന്നെ அவர்கள் தங்களுடைய வீடுகளில் கால் வைக்கும் போது അവരുടെ തലവലി ആരംഭിച്ചു തുടങ്ങും. அங்கே தலைவேதனை ஆரம்பிக்கும், സൺഡേ ആരംഭിച്ചു തുടങ്ങും. சண்டை ஆரம்பிக்கும். ഇന്ന് മുതൽ ആത്മാവ് പറയുകയാണ്, இந்த ராத்திரிகளை நாவியான வீதவசியாகிறார். ഞാൻ മെസ്സേജ് കൊടുത്തുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ തന്നെ இப்போது செய்தி கொடுத்துக் கொண்டிருக்கும் போது தானே ഭവനത്തിന്റെ അകത്തുന്ന ഇരുട്ടിന്റെ ശക്തി ഈ രാത്രി പുറപ്പെട്ടു പോവുകയാണ്. அவருடைய குடும்பத்திற்கு ஆளுகை செய்கிற இருளை நாடிக்கைகள் இயேசுவின் நாமத்தில் இப்போது புறப்பட போகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. റോഡിൽ യാത്ര ചെയ്തു പോകുമ്പോൾ சாலையிலே நாம் பிரயாணம் பண்ணி செல்லும்போது വാഹനത്തിൽ യാത്ര ചെയ്തു പോകുമ്പോൾ நாம் நம்முடைய வாகனங்களில் பிரயாணம் பண்ணி செல்லும்போது ചില ബോർഡ് കാണും. சில விதமான போர்டுகளை பார்த்திருப்பீங்க. ഡേഞ്ചറസ് സോൺ, இது டேஞ்சரஸ் சோன், ഡേഞ്ചറസ് സോൺ. இது அபாயகரமான விளைவு. Praise the Lord. Hallelujah. ചിലപ്പോൾ അവിടെ യെസ് വളതുപോലെ അവിടെ വളവ് കാണും. அங்கே எஸ் மாதிரி வளைவுகள் இருக்கலாம், ചിലപ്പോൾ കയറ്റം കാണും. சில இடத்துல ஏற்றம் இருக்கலாம், ചിലപ്പോൾ ഇറക്കം കാണും. சில இடத்துல இறக்கம் இருக்கலாம். ഡേഞ്ചറസ് സോൺ. எழுதப்பட்டிருக்கும் அபாயகரமான பகுதி. ഇതുപോലെ ചില ഡേഞ്ചറസ് സോണുകൾ ചില വീടുകൾക്കകത്തുണ്ട്. இப்படிப்பட்டதான சில அபாயகரமான வளைவுகள் ஆமை பகுதிகள் சில வீடுகளுக்குள் உண்டு. അവിടെ വളവ് കാണില്ല, அங்கே வளைவுகள் இருக்காது, കയറ്റമില്ല, ஒரு ஏற்றம் இல்லை, ഇറക്കമില്ല, இறக்கம் இல்லை, സ്ട്രൈറ്റ് വേ ആയിരിക്കും. நேராக தான் இருக்கும். പക്ഷെ അവിടെ ചില ഡേഞ്ചറസ് സോണുകളുണ്ട്. அங்கே அபாயகரമായ பல பகுதிகள் உண்டு. ചിലർക്ക് തർക്കളയിനാവി, சில தற்கொலை நாவி, ജീവിച്ചിട്ട് കാര്യമില്ല. நான் இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, എന്തിന് ഞാൻ ഇങ്ങനെ ജീവിക്കുന്നു? ஏன் இதற்காக நான் வாழ வேண்டும்? മെന്റലി അറ്റാക്ക്ഡായി, ஆமை தன்னுடைய சரீரத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், മാനസികമായി തകർന്നു പോയി. மனநிலைமைகளை தாழ்த்தப்பட்டவர்கள், ஆமை அபாயகரமான பகுதி, அபாயகரமான பகுதி. പകൽ സഭയുടെ സ്തോത്രം ചെയ്യുമ്പോൾ இந்த காமாலவில் அநேக ஸ்தோத்திரம் சொல்லும்போது യേശു അറസ്റ്റ് ചെയ്യുകയാണ്. அபாயகரமான பகுதியை பார்த்து இப்போது அரசு செய்கிறார். അല്പസമയം വായിക്കുന്ന അന്യഭാഷകളിൽ പ്രാർത്ഥിക്കുക. வாய்களை திறந்து கர்த்தரை அந்நிய பாஷையில் மகிமைப்படுத்துங்க. അന്യഭാഷകളിൽ പ്രാർത്ഥിക്കുക. வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ഡേഞ്ചറസ് സോൺ ഇന്ന് രാത്രി അഴിയാൻ പോയാ. இந்த கொடைக்கானல் பட்டணத்தின் அபாயகரமான பகுதிகள் இந்த ராத்திரி வேளை என் கர்த்தர் அழைக்க போகிறார். അവരുടെ മേഖലയിലേക്ക് നോക്കിയിരിക്കാതെ இங்க மேலே பார்த்து உட்காருங்க. ആത്മാവിൽ പരലോകത്തിലേക്ക് നോക്കുക. ஆவியிலே பரலோகத்தை பாருங்க. കൊടൈക്കനാലിന്റെ മുകളിൽ സ്വർഗം തുറക്കട്ടെ. அதே கொடைக்கானல் பட்டணத்திலே பச்சை விளையாடு. ഡേഞ്ചറസ് സോണുകൾ മാറിപ്പോകട്ടെ. அபாயகரமான பகுதிகள் விளையாடு. വായി തുറന്ന അന്യഭാഷകളിൽ പ്രാർത്ഥിക്കുക. ஆகிய திறந்த அந்நிய பாஷையில் செவிக்காரமே. വായി തുറന്ന അന്യഭാഷകളിൽ ஆகிய പ്രാർത്ഥിക്കുക. திறந்த அந்நிய பாஷையில் செவிக்காரமே. രാത്രി ആത്മാവിന്റെ ശക്തി പുറപ്പെടുകയാണ്. ராத்திரி ஆவியின் அபிஷேகத்தில் வெளிப்படுகிறது. கரைகளை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் சும்மா இருக்காருங்க. கரைகளை தட்டி சோமனாருங்க. செவிக்காரமைங்க, செவிக்காரமைங்க, செவிக்காரமைங்க. துணி உண்டாகிறது வாயில. அவை துணி உண்டாகிறது. ஓ ஜீசஸ் நமக்கு நன்றியானவர். എല്ലാ അപകടത്തിന്റെ സ്പിരിറ്റും எல்லா விதமான விபத்துக்களுடைய ஆவிகள் രാത്രി മാറിപ്പോകട്ടെ. இந்த ராத்திரியிலே விலகுவதாக. ചിലരുടെ സ്പിരിറ്റ് எல்லா போராட்டங்களுடைய ஆவிகள் മാറിപ്പോകട്ടെ. விலகு. യേശുവിൻ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில், യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் ഡേഞ്ചറസ് സോണുകളോ எல்லா அபாயகரமான பகுதிகள் മാറിപ്പോകട്ടെ. விலகு. Hallelujah. Amen. Hallelujah. 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 ബൈബിൾ പറയുന്നു, வேதம் சொல்லுகிறது, യിരെമ്യാ ഒരിക്കൽ പ്രാർത്ഥനയോടെ മുട്ടുമടക്കിയപ്പോൾ எரேமியா என்கிற மனிதன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறது. യിരെമ്യായോട് കർത്താവ് പറഞ്ഞു, எரேமியாவோட கர்த்தர் விதமா சொன்னார், നീ ഒരു സ്ഥലം വാങ്ങിക്കണം. நீ ஒரு இடத்தை வாங்க வேண்டும். 17 ഷെക്കൽ വെള്ളി തൂക്കി കൊടുത്തു വേണം നീ അത് വാങ്ങിക്കാൻ. ஆமென். 17 17 ഷെക്കൽ ஷேக்கல் வெள்ளி நீ அவன் நிறுத்து கொடுத்த இடத்தை வாங்க வேண்டும்.
ആലോചന കേട്ടവൻ ചാടി എഴുന്നേറ്റു. அதை கேட்டவுடன் அவன் அமிதமாக எழுப்பினான். പണം കയ്യിലെടുത്തു. பணத்தை கையில் எடுத்தான். നേരെ പോയി நேரே போனான். പണം കൊടുത്തു. பணம் கொடுத்தான். സ്ഥലം വാങ്ങി. அந்த இடத்தை வாங்கினான். ആധാരം എഴുതി. அதுக்கு அவன் அந்த ஆதாரத்தை எழுதினான். ഹല്ലേലൂയ. ബൈബിൾ പറയുന്നു സാക്ഷികളെ കൊണ്ട് ഒപ്പിടിപ്പിച്ചു. வேதம் சொல்லுகிறது சாட்சிகளை கொண்டு கையெழுத்திட்டார்கள். ആധാരം എടുത്ത് മൺപാത്രത്തിനകത്ത് அந்த ஆதாரத்தை எடுத்து மண்பானைக்குள் வைத்தார்கள். ഇതാണ് ദൈവം പറഞ്ഞ പ്രൊഫസി. இதுதான் தேவன் சொன்ன ஒரு தீர்க்கதரிசனம். സന്തോഷത്തോടെ അവൻ തിരിച്ചു വന്നു. அவன் சந்தோஷத்தோட திரும்ப வந்தான். കർത്താവേ നീ പറഞ്ഞു ഞാൻ അനുസരിച്ചു. ஆண்டவரே நீங்க சொன்னதை அப்படியே நான் செய்து முடிச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார் எஸ். ചില ദിവസം കഴിഞ്ഞപ്പോൾ சில நாட்கள் தள்ளின போது യെരമ്യാവിന്റെ കാതിൽ ഒരു വാർത്ത. எரேமியாவின் காதுகளில் இன்னொரு வார்த்தை. നീ വാങ്ങിയ സ്ഥലം, நீ வாங்கின அந்த இடம், അതിന് മറ്റ് ഓണർഷിപ്പുകളുണ്ട്. அவன் அந்த இடத்திற்கு இன்னொரு உரிமையாளருக்கு இருக்கிறார். കേസ് കളിക്കുന്ന സ്ഥലം. அவன் அதுக்கு கேஸ் அதிகமா செயல்படுற இடம். ഞെട്ടിപ്പോയി. அவன் அமிதமாய் அவன் வியந்து போனான். ഞാൻ ചീറ്റ് ചെയ്യപ്പെട്ടു. ஐயோ நான் ஏமாற்றப்பட்டு விட்டேனே. എന്റെ പണം പോകുമോ? ஐயோ என் பணம் போயிருமோ എന്ന് പറഞ്ഞത് ദൈവമാണോ? என்னோட சொல்றது தேவனா അത് എനിക്കൊരു കനവ് വന്നതാണോ? இல்ல எனக்கு சுயமா எடுத்துக்கொண்ட தீர்மானம். വിഷമം. அப்படிப்பட்ட அவன் ஒரு கவலை. ഓടിച്ചെന്ന് മുട്ടുമടക്കി ஓடி பெற்று அவன் முழங்கால் படிக்கிட்டான். ലോർഡ്, ஆண்டவரே ഇങ്ങനത്തെ ഒരു വാർത്ത ഞാൻ കേൾക്കുന്നു. இப்படிப்பட்ட வார்த்தையை நான் கேட்கிறேன். എന്റെ പണം പോകുമോ? என்னுடைய பணம் போயிருமோ? ഈ സ്ഥലത്തിന് കേസുണ്ട്. இந்த இடத்துக்கு கேஸ் இருக்கு. ഞാൻ എന്ത് ചെയ്യണം? நான் என்ன செய்யணும்? ഉടനെ കഥ പറഞ്ഞു. உடனே ஆண்டவர் சொன்னார். യെരമ്യാ ചാപ്റ്റർ 32. எரேமியா அவன் புத்தகம் 32ஆம் அதிகாரம். ഞാൻ സകല ജഡത്തിന്റെയും ദൈവമായ യഹോവയാകുന്നു. நான் சகல மாம்சமான யாவருக்கும் தேவனாய் இருக்கிறேன். എന്നാൽ കഴിയാത്ത വല്ല കാര്യമുണ്ടോ? என்னால் கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுண்டோ? എന്നാൽ കഴിയാത്ത വല്ല കാര്യമുണ്ടോ? என்னால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? കർത്താവ് പറയുക, ராத்திரியோட கர்த்தர் சொல்லுகிறார். എന്റെ സ്ഥലത്തിന്റെ വിഷയത്തെ യേശു തൊടുകയാണ്. உங்களுடைய இடத்தினுடைய அந்த பகுதியை கர்த்தர் இப்போ தொட்டு கொண்டிருக்கிறார். പുതിയത് എന്തെങ്കിലും വാങ്ങാൻ ആഗ്രഹിക്കുന്നവരുണ്ടെങ്കിൽ, புதிதாக ஏதாவது வாங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களானால் അതിനുള്ള വഴി കർത്താവ് തുറക്കാൻ പോവുകയാണ്. அதற்காக கர்த்தர் புது வழிகளை உனக்கு திறக்க போகிறார். അവൻ താഴ്ച വരുത്തുന്ന ദൈവമല്ല, அவர் உன்னை தாழ்வு தள்ளிடுகிற தெய்வமல்ல, ഉയർച്ച വരുത്തുന്ന அவர் ദൈവമാണ്. உன்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ദൈവമില്ലാത്തവൻ தேவன் இல்லாதவன் പല ബിൽഡിങ്ങുകൾ കെട്ടിപ്പോകുമ്പോ பல மாடி கட்டிடங்களை அவன் கட்டி எழுப்பும்போது ദൈവമുള്ള നിനക്ക് தேவனை கொண்ட தேவனை தன்னுடைய தேவனாக ആത്മാവിൽ ആരാധിക്കാം. ஆவியில் ஆராதித்தார். കൊടൈക്കനാലിൽ സ്റ്റേഡിയങ്ങൾ ഉയരട്ടെ എന്ന് ഞാൻ അനുഗ്രഹിക്കുകയാണ്. கொடைக்கானல் பட்டணத்திலே பல ஸ்டேடியங்கள் உயர்ந்து என்று ஆசீர்வதிக்கிறேன். സമ്പത്ത് പിശാചിന്റെയല്ല, ஆமென். ஆஸ்தி என்பது சாத்தானுடையதல்ல. സമ്പത്ത് ദൈവത്തിന്റെയാ. ஆமென். ஆஸ்தி என்பது தேவனுடையதாக இருக்கிறது. കിങ്ഡം ഫിനാൻസ് ആണ്. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் பகுதியாக இருக்கிறது. വിശ്വസ്ത മനുഷ്യരുടെ കയ്യിൽ ദൈവം ഏൽപ്പിക്കാൻ പോവുകയാ. அது விசுவாச உண்மையான நபர்கள் மத்தியிலே கர்த்தர் கொடுக்க போகிறார். கரவேற்காரே சொல்லுங்க. ஆமென். ഒന്ന് സ്ഥലം, ஒன்று இடம். യേശു കർത്താവ് ഒരിക്കൽ പറഞ്ഞു, இயேசு ஒருமுறை விதமாக சொன்னார், നിങ്ങൾ യെരൂശലേമിൽ നിന്ന് വാങ്ങിപ്പോകാതെ நீங்கள் எருசலேமை விட்டு விலகி போகாதபடி എന്നോട് കേട്ട പിതാവിന്റെ വാഗ്ദത്തത്തിന്റെ നിവൃത്തിക്ക് വേണ്ടി ஆமென் நான் உங்களுக்கு சொன்ன பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் യെരൂശലേമിൽ കാത്തിരിക്കണം. எருசலேமில் காத்திருங்கள். എന്താണ് യെരൂശലേമിൽ കാത്തിരിക്കാൻ ஏன் പറയുന്നത്? எருசலேமில் காத்திருக்க வேண்டும்? യെരൂശലേമിന് എന്താ പ്രാധാന്യം? எருசலேமுக்கு என்ன சிறப்பு? സ്ഥലത്തിന് പ്രാധാന്യമുണ്ടോ? அந்த இடத்தினுடைய சிறப்பு உண்டோ? സ്ഥലത്തിന് പ്രാധാന്യമുണ്ട്. இடத்திற்கு சிறப்பு உண்டு. എന്തുകൊണ്ടാണ് യെരൂശലേമിന് പ്രാധാന്യം വന്നത്? ஏன் எருசலேமுக்கு ஒரு சிறப்பு உண்டது? യെരൂശലേമിൽ മാത്രം കാത്തിരിക്കാൻ യേശു നിർബന്ധം പറയാൻ കാര്യം എന്താ? ஏன் எருசலேமில் மட்டும் போய் காத்திருங்கள் என்று அவர் கண்டிப்பாய் சொல்ல காரணம் என்ன? വേറെ സ്ഥലവുമായി യേശുവിന് പരിചയമില്ലേ? வேற இடங்களுமாக என் தேவனுக்கு பழக்கம் இல்லையா? തമിഴ്നാട്ടിൽ മറ്റു സ്ഥലങ്ങളിൽ നിങ്ങളെ വിടാതെ കൊടൈക്കനാലിൽ നിങ്ങളെ ഉറപ്പിച്ച കാര്യം എന്താ? தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளுக்கு உங்களை கொண்டு செல்ல விடாதபடி இந்த கொடைக்கானலில் உங்களை தங்கும்படி உட்கார வைக்கும்படி என் தேவன் திட்டம் கொண்ட காரணம் என்ன? എല്ലാത്തിനും ദൈവികമാകുന്ന ഒരു പദ്ധതിയുണ്ട്. எல்லாவற்றுக்கும் தேவ வைத்திருக்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. യേശു ജനിച്ചത് നസറത്തിൽ. இயேசு பிறந்தது நாசரேத்தில். യേശു ജനിച്ചത് ബേത്ലഹേമിൽ. இயேசு பிறந்தது பெத்லகேமில். യേശു വളർന്നത് നസറത്തിൽ. இயேசு வளர்ந்தது நாசரேத்தில். യേശു മിനിസ്റ്റർ ചെയ്തത് ഗലീലായിൽ. இயேசு ஊழியம் செய்தது கலிலேயாவில். ആദ്യത്തെ മിറക്കിൾ ചെയ്തത് കാനാവിൽ. முதலாவது அற்புதத்தை செய்தது கானாவில். ലാസറിനെ ജീവനോടെ എഴുന്നേൽപ്പിച്ചത് ബഥാനിയിൽ. ஆமென். லாசர் என்கிற மனிதனை உயிரோடு எழுப்பியது பெத்தானியாவில். 6000 ഭൂതത്തെ പുറത്താക്കിയത് ഗദര ദേശത്ത്. 6000 அவன் பிசாசுகளை வெளியாக்கினது கெதரேன தேசத்தில். ഇതെല്ലാം സ്ഥലവുമായി യേശുവിന് പരിചയമുണ്ട്. இப்படிப்பட்ட பல தேசங்களாக அவருக்கு பழக்கம் உண்டு. ഹല്ലേലൂയ. ஹalleluya. എന്തുകൊണ്ട് ബേത്ലഹേമിൽ പോയി കാത്തിരിക്കാൻ യേശു പറഞ്ഞില്ല? ஏன் என் தேவன் நீங்கள் போய் பெத்லகேமில் காத்திருங்கள் என்று சொல்லவில்லை? ഞാൻ ജനിച്ചത് അവിടെയാണ്. நான் பிறந்தது அங்கே അവിടെ பிறந்தேன். പോയി കാത്തിരിക്കാൻ എന്തുകൊണ്ട്
പറഞ്ഞില്ല? அங்கே போய் காத்திருங்கள் ஏன் அவர் சொல்லவில்லை? ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഞാൻ നസറത്തിലാണ് വളർന്നത്. நான் நாசரேத்தில் வளர்ந்தேன். എന്റെ ലൈഫിന്റെ 30 വർഷം ഞാൻ നസറത്തിലായിരുന്നു. என்னுடைய வாழ்க்கையில் 30 வருடங்கள் நாசரேத்தில் இருந்தது. അവിടെ പോയി കാത്തിരിക്കുക, ഞാൻ ആത്മാവിനെ പകരാം. அங்கே போய் நீங்கள் காத்திருங்கள் ஆவியானவரை நான் ஊற்றுவேன் சொல்லவில்லையே? എന്താ യേശു പറയാതെ? ஏன் அவ்விதத்தை சொல்லவில்லை? 3.5 വർഷം എന്റെ മിനിസ്ട്രി തീമാറുന്ന ശുശ്രൂഷ ചെയ്ത് ഗലീലയിലാ. 3 வருடங்கள் அக்கினிமயமான ஊழியத்தை நான் செய்தது கலிலே என்கிற நாட்டிலே. അതുകൊണ്ട് അവിടെ പോയി കാത്തിരിക്കാൻ എന്തുകൊണ്ട് യേശു പറഞ്ഞില്ല? நீங்கள் அங்கு போய் காத்திருங்கள் என்று ஏன் அவர் சொல்லவில்லை? യേശു പറഞ്ഞു, இயேசு சொன்னார் യെരൂശലേമിൽ കാത്തിരിപ്പീൻ. எருசலேமில் போய் காத்திருங்கள். എന്താണ് കാര്യം? ஏன் எதற்காக அவர் சொன்னார்? യേശു മുറിവേറ്റ സ്ഥലം യെരൂശലേം അത്രേ. இயேசு காயப்பட்ட இடம் அது எருசலேமாக இருந்தது. തകർന്ന സ്ഥലം യെരൂശലേം അത്രേ. இயேசு உடைக்கப்பட்ட இடம் அது எருசலேமாக இருந்தது. 39 അടി പുറത്തേറ്റ സ്ഥലം യെരൂശലേം അത്രേ. 39 அடிகளை தன் முதுகிலே வாங்கின இடம் அது எருசலேமாக இருந்தது. കുരിശ് പുറത്തെടുത്ത് വെച്ചുകൊണ്ട് നടന്നു വന്ന സ്ഥലം യെരൂശലേം അത്രേ. பச்சையான மர சிலுவையை சுமந்து கொண்டு வந்த இடம் அது எருசலேமாக இருந்தது. എവിടെ നീ തകർന്നോ അവിടെ തന്നെ ഞാൻ ആത്മാവിനെ പകരാൻ പോയാ. எந்த இடத்தில் நீ தலை குனிந்தாயோ, எந்த இடத்தில் வைக்கப்பட்டாயோ அங்கே நாமே ஊற்றப்படுகிறேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എവിടെയാ മുറിവേറ്റത്? எங்கே நீ காயப்பட்டாய்? എവിടെയാ തകർന്നത്? எங்கே நீ உடைக்கப்பட்டாய்? എവിടെയാ ഉടഞ്ഞത്? எங்கே நீ உடைக்கப்பட்டாய்? കൊടൈക്കനാലിലാണോ നീ തകർന്നത്? உடைக்கப்பட்டாயா? കൊടൈക്കനാലിൽ തന്നെ ഞാൻ ആത്മാവിനെ പകർന്ന എന്റെ ജനത്തെ എഴുന്നേൽപ്പിക്കാൻ പോയാ. அந்த கொடைக்கானலே ஆவியை தந்து என் ஜனங்களை உயிர்ப்பிக்க போகிறேன். கரங்களை தட்டி ഹല്ലേലൂയ. ஹalleluya. അതുകൊണ്ട് തകർന്ന സ്ഥലം വിട്ട് നീ ടാറ്റ പറയണ്ട. எனவே உடைக்கப்பட்ட இடத்தை விட்டு ஒருபோதும் டாட்டா சொல்லி போகாதே. എത്ര വേല ചെയ്തിട്ടും ആത്മാക്കൾ വരുന്നില്ല, അതുകൊണ്ട് മറ്റൊരു സ്ഥലം തരണമെന്ന് പറഞ്ഞ് നീ പോകണ്ട. ஐயோ எவ்வளவு ஊழியம் பண்ணியும் என் வாழ்க்கையை சபையில் ஆத்துமாக்கள் தரவில்லை என்று இந்த இடத்தை விட்டு வேற இடத்தை தேடி ஓடாதே. ഇവിടെ നീ ജയിച്ചില്ലെങ്കിൽ ലോകത്തിൽ ഒരിടത്തും നീ ജയിക്കുകയില്ല. இந்த இடத்தில் நீ வெற்றி பெறவில்லை என்றால் நீ எந்த உலகத்தில் எந்த மூலையில் சென்றாலும் நீ வெற்றி பெறுவதில்லை. ഇവിടെ നിനക്ക് ജയിക്കാൻ പണമല്ല വേണ്ടത്, പരിശുദ്ധാത്മാവിനെയാ വേണ്ടേ. இங்கே வெற்றி பெறுவதற்கு பணம் அல்ல, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ഹല്ലേലൂയ. ഇന്ന് രാത്രി തകർന്നവരുടെ മേൽ ആത്മാവിനെ പകരാൻ പോകാതെയോ. இந்த ராத்திரி உடைக்கப்பட்ட அநேகர் மேல் என் கர்த்தருடைய ஆவியானவரை ஊற்றப்பட போகிறார். ഏത് വീട്ടിലാ തകർന്നത്? எந்த குடும்பத்தில் உடைக்கப்பட்டால் വീടിന്റെ അകത്ത് ദൈവം തന്റെ ശക്തി പകരാൻ പോയാ. அந்த உடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ளாக என் கர்த்தருடைய வல்லமையை உன்னில் ஊற்றப் போகிறார். ആരുടെ മുമ്പിലാണ് നീ ഉടഞ്ഞു പോയേ? யாருக்கு முன்பதாக நீ உடைக்கப்பட்டால் അവരുടെ മുമ്പിൽ ആത്മാവിനെ തന്ന ദൈവത്തിനെ ഉയർത്താൻ പോയാ. அந்த நபர்களுக்கு முன்பதாக என் கர்த்தர் ஆவியை தந்து உன்னை உயர்த்தப் போகிறார். കമോൺ, കരം ഉയർത്തി പറ ആമേൻ. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லு. ഹല്ലേലൂയ. ஹalleluya. സ്ഥലം. இடம். നമ്പർ 2 സമയം. இரண்டாவதாக நேரம். സമയം. நேரம். സമയം. நேரம். സമയത്തെക്കുറിച്ച് അറിവുള്ളവരാണ് ഞാനിത്. நேரத்தை குறித்து மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் நானும் நீங்களும். നിർബന്ധമായും നേരത്തെക്കുറിച്ച് അറിവുണ്ടാകും. மிகவும் தெளிவாக நாம் கண்டிப்பாக நேரத்தை குறித்து அறிந்திருக்கிறோம். ഞാൻ പ്രസംഗിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നതിന്റെ ഇടയ്ക്ക് വാച്ചിൽ മാറി മാറി നോക്കുന്നുണ്ട്. ஆமென். நான் செய்தி கொடுத்துக் கொண்டிருக்கும் போது என் வாட்சை அடிக்கடி நான் பார்த்துக் கொள்கிறேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ആമേൻ. ஆமென். കാര്യം നേരത്തെക്കുറിച്ച് അറിവുണ്ടാകും. ஏனென்றால் நேரத்தை குறித்து நாம் புரிந்திருக்க வேண்டும். ബൈബിൾ പറയുന്നു, வேதம் சொல்லுகிறது നേരം ഒത്തിരി വൈകി. நேரம் அதிகமாயிற்று. കറക്റ്റ്. ஆமென். നേരം വൈകി. நேரமாயிற்று. അവരവരുടെ ലൈഫിലേക്ക് ഒന്ന് നോക്കിയാൽ സമയം ഒത്തിരി വൈകി. அநேகருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவரவர் வாழ்க்கையில் நேரம் அதிகமாய் தாமதித்தது. രക്ഷിക്കപ്പെട്ടവരോട് ചോദിക്കൂ. ரட்சிக்கப்பட்ட கேளுங்க. രക്ഷിക്കപ്പെട്ടത് സന്തോഷമാണ്. ரட்சிக்கப்பட்டது சந்தோஷம் தான். പക്ഷെ സമയം വൈകിയ രക്ഷിക്കപ്പെട്ടു. ஆனா நேரம் தாமதித்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. കുറച്ചുകൂടെ മുമ്പേ രക്ഷിക്കപ്പെടുകയായിരുന്നു. கொஞ்சம் முன்னாடி அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். സ്നാനപ്പെട്ടവരോട് ചോദിക്കും. ஞானஸ்தானத்தை கேளுங்க. കുറച്ചുകൂടെ മുമ്പേ യേശുവിലേക്ക് വരികയായിരുന്നെങ്കിൽ. கொஞ்சம் முன்னாடியே நான் இயேசுவுக்கு வந்திருந்தேன். കർത്താവിന്റെ വേല ചെയ്യുന്ന ദൈവത്തിന്റെ ദാസന്മാരോട് ചോദിക്കും. கர்த்தர் ஊழியத்தை செய்தே ஊழியத்தை கேட்டு பாருங்க. കുറച്ചുകൂടി മുമ്പേ വേല ചെയ്യാൻ ഇറങ്ങിയിരുന്നെങ്കിൽ. கொஞ்சம் முன்னாடியே இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிருந்தேன்னா. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നമ്മൾ അതിന് കണ്ടുപിടിച്ചിരിക്കുന്ന ഒരു കാര്യം, நாம் அதுக்கு கண்டுபிடித்திருக்கிற ஒரு பகுதி. പാസ്റ്റർ, കർത്താവിന് എല്ലാറ്റിനും ഒരു സമയമില്ല. பாஸ்டர் ஆண்டவருக்கு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குல்ல. അടുത്തിരിക്കുന്ന കൈ കൊടുത്തവരെ നിങ്ങൾ കർത്താവിന്റെ സമയത്തായിരിക്കുന്നത്. பக்கத்தில் இருக்கவங்களை கை கொடுத்து சொல்லு, நீ ஏன் தேவனுடைய நேரத்தில் இருக்கிறாய்? நான் தேவன் நேரத்தில் இருக்கிறேன். പറയും. 2-3 പേർക്ക് കൈ കൊടുത്തവരെ பக்கத்துல 2-3 பக்கத்துல மாறி மாறி சொல்லுங்க. പിശാചിന്റെ സമയത്തല്ല ഇരിക്കുന്നത്. சாத்தானுடைய நேரத்துல இல்ல, നിങ്ങൾ കർത്താവിന്റെ സമയത്തായിരിക്കും. தேவனுடைய நேரத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். ഹല്ലേലൂയ. ஆமென்.
ചിലർ രക്ഷിക്കപ്പെട്ടത് 45-ാമത്തെ വയസ്സിലാണ്. சிலர் 45வது வயதில் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. 45-ാമത്തെ വയസ്സിൽ രക്ഷിക്കപ്പെടാനുള്ള കാരണം യേശുവല്ല. ஆமா, இந்த 45வது வயதில் அவர் ரட்சிக்கப்பட்ட காரணம் இயேசு அல்ல, നീ തന്നെയാ. நீதான் காரணம். 20-ാമത്തെ വയസ്സിലെ വിളിച്ചതാ യേശു. நம்ம 20வது வயசுல நான் கூப்பிட்டாரு. നീ തിരിച്ച് വിളി കേട്ടത് 45-ാമത്തെ വയസ്സിലാണ്. ஆனா ஆண்டவரே சத்தம் கொடுத்தது 45வது வயசுல. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. എന്നെ 14-ാമത്തെ വയസ്സിലെ വിളിച്ചു. என்னை 14வது வயதில் அழைத்தான். 14-ാമത്തെ വയസ്സിലെ തിരിച്ചു വിളി കേട്ടു. அவன் நான் 14வது வயதிலே திரும்ப சத்தத்தை கேட்டேன். 14-ാമത്തെ വയസ്സിലെ സ്നാനപ്പെട്ടു. 14வது വയதிலே ஞானஸ்நானம் எடுத்தேன். 19-ാമത്തെ വയസ്സ് മുതൽ 41-ാമത്തെ വയസ്സ് വരെ എന്റെ യേശുവിനായി ഞാൻ ഓടിക്കൊണ്ടേയിരിക്കുകയാണ്. 19வது வயசு முதல் இந்த 41வது வயசு வரை இயேசுவுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். എന്നെ വിളിക്കുന്ന സമയത്തെ നീ തിരിച്ചു വിളി കേൾക്കണം. அவர் அழைக்கிற நேரத்தில் தானே அந்த அழைப்பை நீ கேட்க வேண்டும். നിന്നെ കോളേജ് ക്യാമ്പസിൽ വെച്ച് യേശു വിളിച്ചാൽ உன்னை அவன் கல்லூரி வளாகத்தில் வைத்து கர்த்தர் அழைப்பாரானா, ക്യാമ്പസിൽ വെച്ച് തന്നെ നീ തിരിച്ചു വിളി കേൾക്കണം. அந்த வளாகத்தில் அந்த கேம்பஸ்ல வச்சு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതുകൊണ്ട് വൈകിപ്പോയെന്നൊരു ചിന്തയുണ്ടെങ്കിൽ எனவே நேரம் தாமதித்தது என்று ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்குமானா, ആത്മാവ് പറയുന്നു, நான் ஆவியானவர் சொல்கிறேன், ഇനി ഓടാതിരിക്കരുത്. இனி ஓடாமல் இருக்காதே. ഫാസ്റ്റ് ആയിട്ട് അവന് വേണ്ടി ഓടിക്കൊണ്ടിരിക്കണം. இன்னும் அதிகமாய் விரைவாய் கர்த்தருக்காய் ஓட வேண்டும். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். Come on. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. എന്നിട്ട് ഇങ്ങനെ നോക്കിയിരിക്കുക. எல்லாரும் நீ பார்த்திருக்கிறீங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അത് പാട്ടൊന്ന് കൈതട്ടി പാടാം. அந்த பாட்டை எல்லாரும் கை മണവാളൻ യേശു രാജാവേ, ഞാൻ കാണവേ വാഞ്ചിக்கிறேன். ഓ എൻ ആശയെല്ലാം എൻ യേശുതാനേ, എൻ ആശയെല്ലാം എൻ യേശുതാനേ. അവർ പൊന്മുഖത്താൽ ഞാൻ பார்க்கணுமே, അവർ പൊന്മുഖത്താൽ ഞാൻ பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகத்தால் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகத்தால் நான் பார்க்கணுமே. ஹல்லேலூயா. 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 ஆமென். സമയം ഒത്തിരി വൈകി. நேரம் அதிகமாயிற்று. സമയത്തെ കുറിച്ച് നമുക്കൊരു അറിവുണ്ടെങ്കിൽ, நேரத்தை குறித்ததான ஒரு விவரம் நமக்கு இருக்குமானால், നിന്റെ പ്രായം എത്രയാന്നുള്ള തിരിച്ചറിവ് നിനക്കുണ്ടാവും. உன்னுடைய வயதை குறித்ததான தெளிவான புரிந்து கொள்ளுதல் உனக்கு இருக்கும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിന്റെ പ്രായത്തെ കുറിച്ച് നിനക്ക് അറിവുണ്ടായാൽ உன்னுடைய வயதை குறித்து உனக்கு ஒரு தெளிவான விவரம் இருக்குமானால், ലേസിനെസ് ഉണ്ടാവുകയില്ല. உன் வாழ்க்கையில சோம்பேறித்தனம் இருக்காது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നീ എപ്പോഴും സ്ട്രോങ് ആയിരിക്കും. எப்போது நீ பலவானாய் இருப்பாய். എപ്പോഴും ആത്മാവിൽ ബലമുള്ളവനായിരിക്കും. எப்போதும் ஆவிக்குள் பலமுள்ளவனாய் இருப்பாய். ചിലരുണ്ട്, சிலர் இருக்கிறாங்க, തലസൈതി കേട്ടാലും எவ்வளவுதான் செய்தி கேட்டாலும் യേശു ഇങ്ങനെ ഉന്തിയും തള്ളിയും കൊണ്ടുപോവുക. இயேசு தினத்தோறும் அவங்களை தள்ளி 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 தான் கொண்டு போகணும். എത്ര നാളായി തള്ളാൻ തുടങ്ങി. எத்தனை நாளாண்டு தள்ளிட்டே இருக்கிறார். അവരെ കർത്താവ് ഉപയോഗിക്കുകയില്ല. அவர்களை என் கர்த்தர் பயன்படுத்தவே மாட்டார். ഉയർന്നാലും താണാലും உயர்வானாலும் தாழ்வானாலும் യേശുവിന്റെ മക്കൾ என் தேவனுடைய பிள்ளைகள் ആത്മാവിൽ ബലത്തോടെ ഇരിക്കണം. ஆவிக்குரிய பலத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സമയത്തെ കുറിച്ച് നിനക്ക് അറിവുണ്ടെങ്കിൽ, நேரத்தை குறித்ததான தெளிவான புரிந்து கொள்ளுதல் இருக்குமானால், പ്രായത്തെ കുറിച്ച് നിനക്ക് ஒரு வயதை குறித்ததான புரிந்து கொள்ளுதல் இருக்கும். പ്രായത്തെ കുറിച്ച് ചോദിച്ചാൽ வயதை குறித்து கேட்டா ആരും കൃത്യം പറയില്ല. யாரும் சரியா சொல்ல மாட்டாங்க. പറയും, சொல்லுவாங்க, ആദ്യം പറയും, முதல்ல சொல்லுவாங்க, നിങ്ങൾ പറ, நீங்க சொல்லுங்க, എന്നെ കണ്ടിട്ട് എത്ര വയസ്സുണ്ട്. என்ன பார்த்து எத்தனை வயசு நீங்க சொல்லுவீங்க, நீங்க முதல்ல சொல்லுங்க. തെറ്റാണെങ്കിൽ ഞാൻ റൈറ്റ് ചെയ്ത് തരാം. நான் நீங்க சொன்னது தவறா இருக்குமானா உண்மையான வயசு நான் திரும்ப சொல்றேன். എന്റെ ചർച്ചയിൽ പ്രസംഗിക്കുമ്പോൾ പറയും, என்னுடைய சபையில நான் செய்தி கொடுக்கும் எப்படி சொல்லுவேன், തിരുമണത്തിന്റെ സമയത്തേനും കറക്റ്റ് പറയണം. திருமணத்திற்காவது உங்க வயசு சரியான வயசு சொல்லுங்க. ചിരിക്ക് സഹോദരൻ. சிரிச்சு சந்தோஷமா இருங்களேன். ദൈവദാസന്മാർ ചിരിക്കുന്നത് കേട്ടില്ല. இங்க பின்னாடி ஊழியர்கள் சிரிக்கிறது பார்க்கலையா? ഊഴിയക്കാർ ചിരിച്ചാലും ചർച്ച ചിരിക്കാൻ തുടങ്ങും. ஊழியர்கள் சிரிக்க ஆரம்பித்தா சபை மக்கள் சிரிக்க ஆரம்பிக்கணும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പോൾ കരം ഉയർത്തി. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിന്റെ പ്രായത്തെ കുറിച്ച് നിനക്കൊരു അറിവുണ്ടാകണം. உன்னுடைய வயதை குறித்ததான ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும்.
പ്രായത്തെ കുറിച്ച് അറിവുണ്ടായാൽ வயதை குறித்ததான ஒரு எண்ணம் இருக்குமானால் ഇന്ന് ചെയ്യേണ്ടത് നാളത്തേക്ക് മാറ്റി വെക്കില്ല. இன்றைக்கு நான் செய்ய வேண்டியதை நாளைக்கு என்று நீ ஒருபோதும் ஒதுக்கி வைப்பதில்லை. നാളെ ചെയ്യേണ്ടത് നീ ഇന്നേ ചെയ്യും. நாளைக்கு செய்ய வேண்டியதை கூட இன்றைக்கு நீ செய்ய ஆரம்பிப்பாய். லேசினஸ் ഉണ്ടാവുകയില്ല. சோம்பேறித்தனம் உனக்கு இருக்காது. ഈ തലമുറയിൽ ദൈവം ചിലതിനെ ഉപയോഗിക്കാൻ പോവുകയാണ്. இந்த தலைமுறையிலே என் கர்த்தர் சிலர்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ആരെ ഉപയോഗിക്കാൻ പോകുന്നത്? யாரை பயன்படுத்த போகிறார்? വേലയിൽ ഫാസ്റ്റായി ഓടാൻ ആഗ്രഹിക്കുന്നവരെ, அவருடைய ஊழியத்தில் விரைவாய் ஓட விரும்புகிறவர்களை. ഹല്ലേലൂയ, ஹalleluya, ஆமென், ஆமென். ചില നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കുക, சிலரை கவனிங்க. അവർ 10 മണിക്കൂർ ഉറങ്ങിയാലും ക്ഷീണം മാറുകയില്ല. அவங்க 10 மணி நேரம் தொடர்ந்து தூங்கினாலும் உங்களுக்கு ஒருபோதும் சோர்வு மாறாது. ചിലർ പറയുന്ന, சில சொல்லுங்க, ഡോക്ടർ പറഞ്ഞിട്ടുണ്ട്, டாக்டர் சொல்லிருக்கிறார் 8 മണിക്കൂർ ഉറങ്ങണം. 8 மணி நேரம் கண்டிப்பா நீங்க தூங்கணும். ആട്ടപ്പ 8 മണിക്കൂർ ഉറങ്ങും. சரி 8 மணிக்கு தூங்கு. 10 മണിക്കൂർ എന്തിനാ ഉറങ്ങും? ஏன் 10 மணி நேரம் தூங்குற? ദാരിദ്ര്യം വരുന്നത് ഉറക്കം കൂടുന്നവർക്കാ. ஆமென். வறுமை யாருக்கு வரும் தெரியுமா? அதிகமா தூங்குறவங்களுக்கு வறுமை வீடு தேடி வரும். ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya. പഴയ നിയമത്തില് பழைய ஏற்பாட்டு காலத்தில் ബൈബിൾ പറയുന്നു, வேதம் சொல்கிறது, വീടിന്റെ മുറ്റത്ത് മന്ന പൊഴിച്ചു കൊടുക്കും. ஆமென். தேவன் வீட்டுக்கு முன்பதாக மன்னாவை பொழிய பண்ணுவார். പക്ഷെ ഒരേ ഒരു കണ്ടീഷൻ, ஆனா ஒரே ஒரு கட்டளை, ഏർലി മോർണിംഗിൽ എഴുന്നേൽക്കണം. ஆமென். அதிகாலை விடியற்காலையில் எழும்பணும். அதிகாலை உன் திருமுகம் தேடி அப்பணித்தே என்னே. கரம் உயர்த்தி ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். கரம் உயர்த்தி இந்த பாட்டை தினந்தோறும் விடியற்கால 5 மணிக்கு எழுப்பி பாடுவீங்கன்னா, பாஸ்டர் 5 மணியா? பாஸ்டர் 5 மணிக்கா? கொடைக்கானல்ல என்ன குளிர் பாஸ்டர், என்ன குளிரா இருக்கு பாஸ்டர். 2 നാളായി ഞാൻ പറയുന്ന ഒരു ഷെൽട്ടർ തരണം. 2 நாளா நான் கேட்டுக்கிறேன். பாஸ்டர் தாங்க விடாம வேண்டி நாளை தரும். எனக்கு தந்துறதுக்கு நாளைக்கு தருவாங்க. ஹalleluya. അതിരാവിലെ എഴുന്നേറ്റാ, அதிகாலையில் எழுப்பினார், அந்த பாடல் பாடி ஸ்தோத்திரம் செய்தார், இந்த பாட்டை பாடி ஸ்தோத்திரம் சொன்னா, அந்த ദിവസமே ஆசீர்வாதம். இன்னைக்குள்ள நாளே ஆசீர்வாதமா இருக்கும். ஆராதனை, 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 இஸ்ரவேல் ஜனங்களின் கர்த்தர் மன்னாவை பொழியல் பண்ணபோது ഒരു ദിവസം ആ വീട്ടിലെ ഹസ്ബൻഡ് പറഞ്ഞു, ஒரு நாள்ல ஒரு வீட்ல உள்ள கணவன் விதமா சொன்னார், ഞാൻ ലേറ്റായിട്ടാ കിടന്നേ, இன்னைக்கு நைட் நான் கொஞ்சம் தாமதித்து தான் தூங்க போனேன். എഴുന്നേൽക്കുക അസാധ്യം. எனக்கு காலை எழுந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. എനിക്കൂടെ ഉള്ള മന്ന പുറത്തേക്ക് எனக்கு கூட உள்ள மன்னாவை நீ கூட சேர்த்து அள்ளிக்கிட்டு வந்து. വൈഫ് പറഞ്ഞു യെസ് യെസ്. அப்ப மனைவி சொன்னா ஓகே ஓகே ஓகே. 2 പേർ കൂടെ ഉള്ളത് പെറുക്കി 2 பேருக்குள்ள நம்ம பறக்கனாங்க. വീട്ടിൽ വന്ന് നടന്നു നോക്കുമ്പോ வீட்டுல வந்து நடந்து பார்த்தபோது വൈഫിനുള്ളതേ ഉള്ളൂ, அந்த மனைவிக்குள்ள மட்டும் தான் இருக்கு. അവനവർക്കുള്ളത് അവനവർ പെറുക്കണം. அவரவருக்குள்ளது அவரவர் பொறுக்கணும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നീ
രാവിലെ എഴുന്നേറ്റ് പ്രാർത്ഥിക്കുക. நீ காலையிலே எழுப்பி ஜெபிப்போம். പിശാച് ഉണരുന്നതിന് മുമ്പേ നീ ഉണരുക. சாத்தான் எழும்புவதற்கு முன்னமே எழும்புவாயாக. അന്യായ നാമങ്ങൾ അന്തരീക്ഷത്തെ മലീമസമാക്കുന്നതിന് മുമ്പേ നീ അന്യഭാഷ പറഞ്ഞുകൊണ്ട് എഴുന്നേൽക്കുക. மற்ற அநியாயமான பல பகுதிகள் வார்த்தைகள் இந்த தேசத்தை ஆளுகை செய்வதற்கு முன்பதாக நீ அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார். கொடைக்கானலிന്റെ கேட்டு போட்டிയിരിക്കും. கொடைக்கானல் பட்டணத்தின் கட்டு கண்டிப்பாக உடைக்கப்பட்டிருக்கும். ஹalleluya. നിന്റെ പ്രായത്തെക്കുറിച്ച് നിനക്ക് അറിവുണ്ടായിരിക്കണം. உன்னுடைய பருவத்தை குறித்து வயதை குறித்து ஒரு அறிவு இருக்க வேண்டும். ബൈബിൾ പറയുന്നു, வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 90 சங்கீதம் 90 മോശ പാടുകയാണ്, மோசே விதமா சொல்லுகிறார், ഞങ്ങളുടെ ആയുഷ്കാലം என்னுடைய ஆயுள் நாட்கள் 70 ഏറെയായാൽ 80. 70 பலத்தின் மிகுதியால் 80. 70 ഏറെയായാൽ 80. 70 பலத்தின் மிகுதியால் 80. 80 വയസ്സാണ് നമ്മ വയസ്സിനെ കൊണ്ട് കൃത്യം ബൈബിൾ നിർത്തിയിരിക്കുന്നത്. 80 வயது தான் வேதத்தில் மிக மேக்ஸிமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. അതിനപ്പുറത്ത് ദൈവം കൊടുക്കുന്നവരുണ്ട്. அதற்கு மேலாக கொடுக்கிறதும் உண்டு. 100 വയസ്സ് 105 വയസ്സ് വരെയൊക്കെ ജീവിച്ചിരിക്കുന്നവരുണ്ട്. 105 வயதுடையவர்களும் இருக்கிறார்கள். ബൈബിൾ പറയുന്നു 70 ഏറെയായാൽ 80. ஆனா வேதம் சொல்லுகிறது 70 பலத்தின் மிகுதியால் 80. 2 40ന്റെ സമ്മിശ്രമാണ് ഒരു 80. அவன் 2 40 கூட்டுத்தொகை தான் ஒரு 80. 40 plus 40 is equal to 80. 40 கூட்ட 40 சமம் 80. Yes or no? அவன் சரிதானே? കൊടൈക്കനാലിലും അങ്ങനെ തന്നെ. கொடைக்கானல் அப்படிதானே? Hallelujah. Hallelujah. First 40 and final 40. முதல் 40 and கடைசி 40. First 40 and next 40. அவன் முதல் 40 அது இரண்டாவது 40. Hallelujah. 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 ആദ്യത്തെ 40ൽ ഇരിക്കുന്നവർ ഇതിന്റെ അകത്തുണ്ട്. முதல் 40க்குள் இருக்கிறவங்க இதுக்குள்ள இருக்கீங்க. 20 25 30 32 39 38 ഒക്കെ ഇതിന്റെ അകത്തുണ്ട്. 20 25 35 37 38 39 உள்ளவங்க இதுக்குள்ள இருக்காங்க. Hallelujah. Hallelujah. സെക്കൻഡ് 40 ഉള്ളവരും ഇതിന്റെ അകത്തുണ്ട്. இரண்டாவது 40க்குள்ள இருக்கவங்க இதுக்குள்ள இருக்காங்க. 42 45 46 50 55 60 67 നമ്മൾ സമ്മതിക്കുന്നേ ഉള്ളൂ. 42 46 50 56 60 62 இந்த வயசுள்ளவங்க இருக்காங்க. ஆனா இன்னைக்கும் நம்ம ஒத்துக்காம இருக்கிறோம். Hallelujah. ഈ ഓഗസ്റ്റ് 2 വരുമ്പോൾ എനിക്ക് 41 വയസ്സാണ്. ஆமென். ഈ ഓഗസ്റ്റ് 2 இந்த ஆகஸ்ட் 2வது நாள் வரும்போது எனக்கு 41 வயதாகிறது. എന്റെ ഫസ്റ്റ് 40ഓട് ഞാൻ ടാറ്റ പറഞ്ഞു. ஆமென். முதல் 40ஓடு நான் டாட்டா சொல்லிவிட்டேன். യേശുവിന് കൈ കൊടുക്കാൻ പറ്റിയ പ്രായം ഫസ്റ്റ് 40 ആണ്. அவன் தேவனுக்காய் உழைக்க வேண்டிய பகுதி முதல் 40 வருடங்கள். ஹalleluya. ആമേൻ. ஆமென். ബൈബിൾ പറയുന്നു, வேதம் சொல்லுகிறது, യേശു തൻ പ്രവൃത്തി ആരംഭിച്ചപ്പോൾ അവൻ ഏകദേശം 72 വയസ്സായിരുന്നു എന്നല്ല. ஆமென். தேவன் தன்னுடைய ஊழியத்தை அவர் ஆரம்பித்த போது தேவனுக்கு ஏறக்குறைய 72 வயதா இருந்தது என்று வேதம் சொல்லப்படவில்லை. ഏകദേശം 30 വയസ്സായിരുന്നു. ஏறக்குறைய 30 வயதுடையவராயிருந்தார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. യേശുവിന് വേണ്ടി ഓടുന്ന പ്രായത്തിൽ നീ ഓടി തുടങ്ങണം. இயேசுவுக்காக ஓட வேண்டிய வயதிலே கர்த்தருக்காய் ஓடி ஆரம்பிக்க வேண்டும். ആദ്യത്തെ 40 ആണ് പിശാചിന് വേണ്ടത്. முதல் 40 தான் பிசாசு எடுத்துக்கொள்ளும். ആദ്യത്തെ 40 ആണ് യേശുവിന് വേണ്ടത്. ஆனால் அதற்கு மாறாக முதல் 40 இயேசுவுக்கு நீ கொடுக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. இந்த രാത്രി ഞാൻ ആത്മാവിൽ കൈമാറുകയാണ്. இந்த ராத்திரி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், കൊടൈക്കനാലിലുള്ള യങ്സ്റ്റേഴ്സിനെ യേശു തൊടാൻ പോവുകയാണ്. இந்த கொடைக்கானல் பட்டணத்திலே வாலிபர்களை என் கர்த்தர் தொடப் போகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവത്തിന്റെ സഭകൾക്കകത്ത് യൂത്ത്സ് കയറി വരണം. தேவனுடைய சபைகளுக்குள்ளாக வாலிபர்கள் வர வேண்டும். അടുത്ത തലമുറ എഴുന്നേൽക്കണം. அடுத்த தலைமுறை எழும்ப வேண்டும். ബൈബിൾ പറയുന്നു, வேதம் சொல்லுகிறது, തലമുറ പോകുന്നു, ஒரு தலைமுறை போகிறது, അടുത്ത തലമുറ വരുന്നു, அடுத்த தலைமுறை வருகிறது. തലമുറ പോകുന്നു, ஒரு தலைமுறை போகிறது, അടുത്ത തലമുറ വരുന്നു. அடுத்த தலைமுறை வருகிறது. എന്നും സഭയിൽ ഒരേ ഒരു തലമുറ അല്ല. மீண்டும் சபையிலே ஒரே தலைமுறை இருப்பது. അടുത്ത തലമുറ എഴുന്നേൽക്കണം. அடுத்த தலைமுறை எழும்ப வேண்டும். ഒരിക്കലും സഭയെ നോക്കി ഞാൻ പ്രവചിക്കുകയാണ്. அவருக்கிற சபையை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன். സഭയ്ക്ക് വംശനാശം വരികയില്ല. இங்க இருக்கிற ஒரு சபைக்கும் தலைமுறை நாசம் வருவதில்லை. കാരണം നിന്റെ ജനറേഷൻ അഭിഷേകത്താൽ നിറയാൻ പോവുകയാണ്. காரணமுடைய தலைமுறை பிள்ளை அபிஷேகத்தால் 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 எழும்ப போகிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ബൈബിൾ പറയുന്നു, வேதம் சொல்லுகிறது, മോശ പോകുന്ന തലമുറയെങ്കിൽ அவன் மோசே போகிற தலைமுறையான യോശുവ വരുന്ന തലമുറ, யோசுவா உள்ளே வருகிற தலைமுறை, ഏലിയാവ് പോകുന്ന തലമുറയെങ്കിൽ எலியா வெளியே போகிற தலைமுறையான മോശ വരുന്ന തലമുറ, ஏசா உள்ளே வருகிற தலைமுறை, പൗലോസ് പോകുന്ന തലമുറയെങ്കിൽ அவன் வெளியே போகிற தலைமுறையான തിമോത്തിമാർ വരുന്ന തലമുറ, அநேக தீமோத்தேயுகள் உள்ளே வருகிற தலைமுறை. ഒരു തലമുറ പോകുന്നു, ஒரு தலைமுறை മറ്റൊരു ജനറേഷൻ വരുന്നു. மற்றொரு தலைமுறை வருகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇന്ന് രാത്രി ആത്മാവ് പറയുക, ராத்திரி ஆவியானவர் சொல்லுகிறார், തലമുറയിൽ ചിലതിനെ സുവിശേഷ വേലയ്ക്ക് വേണ്ടി dedicate ചെയ്യുന്ന രാത്രിയാകണം ഈ രാത്രി. உன்னுடைய பிள்ளைகளை உன்னுடைய தலைமுறை சிலவரை என் கர்த்தருடைய ஊழியத்திற்காக அர்ப்பணம் செய்கிற இரவுகளையா இந்த ராத்திரியை கர்த்தர் மாற்ற போகிறார். നിനക്ക് 2 തലമുറയുണ്ടെങ്കിൽ உனக்கு 2 பிள்ளைகள் கர்த்தர் ഒന്നിനെ தருகிறார். ജോലിക്ക് വിട്, ஒன்றை வேலைக்கு அனுப்பு, ഒന്നിനെ വേലയ്ക്ക് വിട്. மற்றொன்றை வேலைக்கு அனுப்பு. നിനക്ക്
യേശുവിന് വേണ്ടി വിട്. அது ஒருவரை இயேசுவுக்காக அனுப்பு. കുറയ്ക്കൽ റിവൈവലിലേക്ക് വരട്ടെ. இந்த குறைக்கால போட்டு எழுப்புதலை காணட்டும். ദൈവമക്കൾ പ്രാർത്ഥിക്കുക. எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள். എന്റെ തലമുറയെ സുവിശേഷത്തിനായി യൂസ് ചെയ്യണമേ. என்னுடைய தலைமுறை பிள்ளைகளை ஊழியத்திற்காக பயன்படுத்த வேண்டுமே. ஆமென். മോശയുടെ വീട്ടിൽ 3 സഹോദരങ്ങൾ. ஆமென். മോശയുടെ വീട്ടിൽ 3 സഹോദരങ്ങൾ. மோசேயின் வீட்டில் 3 பேர் இருந்தாங்க. ഒന്ന് അഹരോൻ, 1 ஆரோன், മോസസ്, 2 மோசே, 3 മിരിയാം. 3 மிரியாம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അഹരോൻ ഹൈ പ്രീസ്റ്റ് ആയി. ஆரோன் பரிசுத்த பிரதான മോസസ് ஆசாரியனானான். ഒരു അഭിഷിക്തനായി. மோசே அபிஷேகம் பண்ணப்பட்டான். മിരിയാം പ്രവാചകിയായി. மிரியாம் தீர்க்கதரிசியாய் மாறினாள். 3 ഉണ്ട്, 3 ദൈവത്തിന്. அந்த வீட்ல 3 பேர் உண்டுனா 3 பேரும் தேவனுக்காய் போனாங்க. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇതൊക്കെ ഒരു ഭാരമാണ്. இதெல்லாம் ஒரு பாரம். ആത്മാവിന്റെ ഭാരമാണ്. ஆத்மாக்கு ஒரு பாரம். നീയും നിന്റെ വീട്ടാരും நானும் என் வீட்டாரும் യേശു കർത്താവിന്റെ വേലയിൽ പ്രയോജനപ്പെടാൻ പോകുകയാണ്. இயேசுவின் வேலைக்காய் ஊழியத்திற்காய் பயன்படுத்தப்பட போகிறோம். ജോഷുവ പറഞ്ഞതുപോലെ നീ പറയും, யோசுவா சொன்னது நீ சொல்லுவேன். ഞാനും എന്റെ കുടുംബവുമാണ് நானும் என் வீட்டாரும் യഹോവയെ நாங்கள் സേവിക്കും. கர்த்தரை சேவிப்போம். ஹalleluya. ஆமென். ஹalleluya. பாஸ்டர், എന്റെ മക്കളെ ഊഴിയക്കാരാക്കാനോ? என்னுடைய பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்துறது ஊழியத்து விடுறதுக்கா? എത്ര ഊഴിയക്കാരെ ഞങ്ങൾ കണ്ടിരിക്കും. எவ்வளவு ஊழியர்கள் நாங்க பார்த்திருக்கிறோம். എന്തിനാ ഒത്തിരി പേരെ കാണാൻ പോയി? ஏன் அத்தனை பேர் பார்க்க போனேன்? കാണേണ്ടവരെ കണ്ടില്ല. நீ பார்க்க வேண்டிய ஊழியர்கள் பார்க்கல. കുറെ ആൾക്കാരെ കണ്ടിട്ട് കമന്റ് പറയുന്നത്. கொஞ்சம் பேரை பார்த்துட்டு உடனே அதுக்கு கமெண்ட் சொல்லாதே. കാണേണ്ടവരെ കാണണം. நீ பார்க்க வேண்டியவர்களை பார்க்கணும். കെട്ടിത്തൂങ്ങിച്ചത്ത യൂദായെ അല്ല കാണുന്നത്. நாண்டு கொண்டு செத்த யூதாசை பார்க்க கூடாது. നിഴല് തട്ടി രോഗി സൗഖ്യമാകുന്ന പേരുവെ കാണണം. நிழல் பட்டு சுகமாக்கப்பட்ட அந்த பேதுவை நீங்க பார்க்கணும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ஆமென். എന്റെ ഫസ്റ്റ് ഫോം முதலாவது 40 അവന്റെ വേലയ്ക്ക് വേണ്ടിയാണ്. அவருடைய ஊழியத்துக்காக கொடுக்கணும். എങ്കിൽ നിന്റെ സെക്കൻഡ് 40 அப்படி நீ முதல் 40 என் கர்த்தருடைய ஊழியத்துக்காய் கொடுப்பாயானால் இரண்டாவது 40 പിശാചിന് നിന്നെ തൊടാൻ കഴിയും. சாத்தான பக்கத்துல வந்து தொடக்கூட முடியாது. പിശാചിന് നിന്നെ തൊടാൻ കഴിയും. சாசான தொடக்கூட முடியாது. ദീർഘവർഷങ്ങൾ கழிந்த நம்ம நிறைய நாட்கள் வருடங்கள் യേശുവിന്റെ വേലയ്ക്ക് വേണ്ടി മറ്റൊരു രാജ്യത്തേക്ക് പോയ ഒരു ദൈവ മനുഷ്യനുണ്ട്. அவன் தேவனுடைய ஊழியத்திற்காய் மற்றொரு தேசத்திற்கு சென்ற ஒரு தேவ மனிதர் இருந்தார். 30 വർഷം 30 வருடங்கள் 30 വർഷം 30 வருடங்கள் അദ്ദേഹം വേല ചെയ്തു. அவன் தேவனுக்காய் ஊழியத்தை തന്റെ செய்தார். സ്വന്തം രാജ്യത്തേക്ക് തിരിച്ചു വരാതെ വേല ചെയ്തു. அவன் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வராமல் இருந்து அந்த அந்நிய தேசத்திலிருந்து ஊழியம் செய்தார். 30 വർഷം 30 வருடங்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരിക്കൽ താൻ തന്റെ സ്വന്തം രാജ്യത്തേക്ക് തിരിച്ചു വരികയും ஒரு முறை அவர் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்ப வந்தபோது തിരിച്ചു വരുന്നത് യാത്ര കപ്പലിലാണ്. அவன் திரும்ப கடந்து வருவது கப்பலிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறார். ദീർഘ ദിവസങ്ങളിലെ യാത്ര. அவன் பல நாட்கள் அந்த கப்பலிலே பிரயாணப்பட வேண்டும். മനസ്സിന്റെ അകത്ത് ഭയങ്കര സന്തോഷമുണ്ട്. அவனுடைய மனதிற்குள்ளாக மீது ஆசை இருந்து விருப்பம் இருந்தது. 30 വർഷം വേല കഴിഞ്ഞിട്ടാണ് ചെല്ലുന്നത്. 30 வருடத்தின் ஊழியத்தை கழிந்து நான் என்னை சொந்த நாட்டுக்கு செல்கிறேன். അതൊരു സന്തോഷമാണ്. அது ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். വേല ചെയ്യുന്നവർക്ക് ആ ടേസ്റ്റ് അറിയാൻ കഴിയും. ஊழியத்தை செய்தவங்களுக்கு தான் அந்த டேஸ்ட் ருசி தெரியும். പക്ഷെ താൻ അറിയുന്നില്ല, அவருக்கு தெரியாது. ഈ യാത്രാ കപ്പലിൽ இந்த பிரயாணப்படுகிற തന്റെ கப்பல் രാജാവും യാത്ര ചെയ്യുന്നുണ്ട്. அவன் தன்னுடைய அரசரும் கூட பிரயாணம் பண்ணுகிறது அவருக்கு தெரியாது. 30 ദിവസം വേട്ടയ്ക്ക് വന്നതാണ്. அவர்கள் அந்த ராஜ அரசர் 30 நாட்கள் வேட்டையாடும்படி வந்திருக்கிறார். രാജാവ് വന്നത് 30 ദിവസത്തേക്ക്. ராஜா வந்தது 30 நாட்களுக்காக. അത് വേട്ടയ്ക്ക് വേണ്ടി. அது வேட்டைக்காக. എന്നാൽ ഇദ്ദേഹം വന്നത്, ஆனால் இந்த தேவ மனிதன் வந்தது വേലയ്ക്ക് വന്നതാണ്. அந்த ஊழியத்துக்காக അത് வந்திருக்கிறார். 30 വർഷം. அது 30 வருடங்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കപ്പൽ മൂവ് ചെയ്തുകൊണ്ടേയിരിക്കും. கப்பல் விதமாய் தொடர்ந்து பிரயாணப்பட்டுக் തന്റെ கொண்டிருந்தது. മനസ്സിന്റെ അകത്ത് വലിയ ആഗ്രഹമുണ്ട്. தன்னுடைய மனதிற்குள்ளாக அநேக விருப்பங்கள் இருந்தது. എന്നെ സ്വീകരിക്കാൻ തുറമുഖത്ത് ആൾക്കാർ കാണും. என்னை ஏற்றுக்கொள்வதற்கு வரவேற்பதற்கு துறைமுகத்தில் அநேக வந்திருப்பாங்க. റിലേറ്റീവ്സ് കാണും, என்னுடைய உறவினர்கள் வருவாங்க. ചർച്ച് കാണും, என்னுடைய சபை மக்கள் இருப்பாங்க. ബിലീവേഴ്സ് കാണും, என்னுடைய உறவினர்கள் പാസ്റ്റർ കാണും. பாஸ்டர் இருப்பார். എനിക്ക് ഭയങ്കര സ്വീകരണം കിട്ടാൻ പോവാ. எனக்கு அதிகமான வரவேற்பு கிடைக்க போகுது. ഭയങ്കര സ്വീകരണം കിട്ടാൻ പോവാ. பயங்கரமான வரவேற்பு கிடைக்க போகுது. കപ്പൽ ഇങ്ങനെ അടുത്തടുത്ത് വരുമ്പോ கப்பல் நெருங்கி வந்து கொண்டிருக்கும் போது തുറമുഖം ഇങ്ങനെ കണ്ടു. அவர் அமிதமா இந்த துறைமுகத்தை பார்த்தார். നിറച്ച് ജനങ്ങൾ നിൽക്കുന്നു. அங்க அநேக ஜனக்கூட்டம்
கூட்டம் இருக்கிறது. இந்த மாதிரி கலர்ஃபுல் ஆയിട്ടുള്ള எல்லா கொடிதோரணங்களும் അവിടെ கட்டியிട്ടുണ്ട്. ஆனால் இங்கே இருக்கிறது போலதானே அனைத்து விதமான கலர்ஃபுல்லான கொடிகள் கட்டி இருக்கிறது. அவன் தான் விசாரிச்சது, அவர் நினைச்சார் தெய்வம் எந்த கூட உண்டு, தேவன் என் கூட இருக்கிறார், என்னை வரவேற்க நான் இதெல்லாம் செய்து என்ன வரவேற்கிறதுக்காக இப்படி எல்லாம் கலர் கொடி கட்டியிருக்காங்க. சந்தோஷமாயி பயங்கர சந்தோஷப்பட்டார். கப்பல் அடுத்தடுத்து வர அந்த தொடங்கி கப்பல் வர கிட்ட கிட்ட வர ஆரம்பித்தது. சந்தோஷம் கூடி கூடி வந்தோம். அப்படி சந்தோஷம் கூடி கூடி வந்தது. വേല ചെയ്തവനെ സ്വീകരിക്കാൻ വേണ്ടി തുറമുഖം അറേഞ്ച് ചെയ്ത് നിർത്തിയിരിക്കുന്നു എന്ന് ഇദ്ദേഹം ചിന്തിച്ചു. ஊழியம் செய்து திரும்ப வருகிறவர்களை வரவேற்பதற்காக இந்த துறைமுகத்தில் ஜனங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள் என்று அவர் நினைத்தார். ആ കപ്പൽ വന്ന് അടുത്തു. அந்த கப்பல் மிக அருகில் வந்தது. എല്ലാവരും ഇറങ്ങാൻ റെഡിയായി നിൽക്കുന്നു. எல்லாரும் இறங்குவதற்கு ஆயத்தமானாங்க. പെട്ടെന്ന് ഒരു അനൗൺസ്മെന്റ്, சீக்கிரமான ஒரு விளம்பரம் வந்தது. ആരും ഇപ്പോൾ ഇറങ്ങരുത്, யாரும் இப்போ இறங்காதீங்க, നമ്മുടെ രാജ്യത്തെ രാജാവ് ഈ കപ്പലിലുണ്ട്. நம்முடைய நாட்டை ஆளுகிற அரசன் இந்த கப்பலில் இருக்கிறார். രാജാവ് ഇറങ്ങി അദ്ദേഹത്തെ എതിരേറ്റ് കൊണ്ടുപോയിട്ട് യാത്രക്കാർ ഇറങ്ങാവൂ. இந்த அரசன் இறங்கி அவரை வரவேற்றுக் கொண்டு சென்ற பின்பே மற்ற பிரயாணிகள் இறங்க வேண்டும். താനിങ്ങനെ നോക്കുമ്പോൾ அவரை விதமாய் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அரசன் இறங்குகிறார். രാജ്യം എതിരേറ്റ് വരുന്നു. அந்த ராஜ்யம் அவரை வரவேற்று வருகிறது. അവനെ എതിരേറ്റുകൊണ്ട് പോവാൻ കൊട്ടാരത്തിലേക്ക്. அவரை வரவேற்று அவரை அரண்மனைக்கு கொண்டு செல்கிறது. 30 ദിവസം വേട്ടയ്ക്ക് പോയിട്ട് വന്ന രാജാവ് 30 நாட்கள் வேட்டைக்கு போயிட்டு திரும்ப வந்த அரசனுக்கு രാജ്യം വരവേറ്റ് കൊണ്ടുപോയി. ராஜ்யம் வரவேற்பு கொடுத்து கொண்டு செல்கிறது. 30 വർഷം വേല ചെയ്തിട്ട് വരികയാണ്. 30 வருடம் ஊழியத்தை முடித்து வருகிறார். അദ്ദേഹം നേരെ തുറമുഖത്തേക്ക് ഇറങ്ങി. அவர் நேராக துறைமுகத்தில் கால் பதித்தார். ആരും അവിടെ ഇല്ല, யாரும் அங்கே இல்லை, പരിചയമുള്ളവരില്ല, அங்கே பழக்கமானவர் யாரும் இல்லை, റിലേറ്റീവ്സ് ഇല്ല, எந்த உறவினர்களும் இல்லை, പാസ്റ്റർ ഇല്ല, அங்கே போதகர் இல்லை, ബിലീവേഴ്സ് ഇല്ല. சபை மக்கள் இல்லை. തനിക്ക് വിഷമം തോന്നി. தனக்கு மிகுந்த வருத்தம் உண்டாயிற்று. യേശുവേ, ஆண்டவரே, 30 വർഷം 30 வருடங்கள் ഞാൻ നിന്റെ വേല ചെയ്തു. நான் ஊழியத்தை செய்தேன். ഞാൻ തിരിച്ചു വന്നപ്പോ திரும்ப வந்தபோது എന്നെ സ്വീകരിപ്പാൻ என்னை வரவேற்பதற்கு ആരും ഇവിടെ ഇല്ല. ஒருவர் கூட இல்லையே. 30 ദിവസം ஆனால் 30 நாட்கள் വേട്ടയ്ക്ക് പോയി. வேட்டைக்கு போய் രാജാവ് വന്നപ്പോ அரசன் திரும்ப வந்தபோது രാജ്യം കൊടിതോരണങ്ങളോടെ കരഘോഷങ്ങളോടെ അവനെ എതിരേറ്റു. அந்த ராஜ்யத்தின் மக்கள் அவர்களை கலர்ஃபுல்லான கொடிகளோடு அந்த அரசனை வரவேற்றார்களே. ഹൃദയം തകർന്നു പോയി. என்னுடைய இருதயம் உடைந்து போனது. തന്റെ ഹൃദയം ഉടഞ്ഞു പോയി. அவருடைய இருதயம் உடைந்து போனது. കണ്ണുകൾ നിറഞ്ഞു. கண்கள் நிறைந்தது. കർത്താവിനോട് പറഞ്ഞു, அவர் ஆண்டவரை விதமாக சொன்னார், കർത്താവ്, ഇത് പെയിൻഫുൾ ആണ്. ஆண்டவரே, மிகுந்த வலி கொடுக்குது. എന്നെ ആരും എതിരേറ്റില്ല. என்னை வரவேற்ப யாரும் இல்லை. 30 വർഷം நான் 30 வருடங்கள் ഊഴിയം ചെയ്തിട്ട് വരികയാണ്. ஊழியம் முடித்து நான் திரும்ப வருகிறேன். കർത്താവ് അവനോട് പറഞ്ഞു, கர்த்தரோடு சொன்னார், കർത്താവ് അവനോട് പറഞ്ഞു, கர்த்தரோடு നീ சொன்னார், എന്തിനാ വിഷമിക്കുന്നേ? நீ ஏன் கவலைப்படுற? രാജാവിനെ അവർ സ്വീകരിച്ചു. அவர் அரசனை அவர்கள் வரவேற்று சென்றார்கள். നിന്നെ സ്വീകരിച്ചില്ലെന്നോ? உன்னை வரவேற்கவில்லை என்றார். രാജാവിനെ അവർ സ്വീകരിച്ചത് அரசனை அவர்கள் வரவேற்றது അവൻ അവന്റെ രാജ്യത്ത് വന്നതുകൊണ്ടാണ്. அவர்கள் அந்த அந்த ராஜ்யத்துக்கு திரும்ப வந்தபடியினால். ഇതുവരെ നിന്റെ രാജ്യത്ത് വന്നിട്ടില്ല. நீ இதுவரைக்கும் உன்னுடைய ராஜ்யத்துக்கு திரும்ப வரவில்லை. ഇതല്ല നിന്റെ രാജ്യം. இது உன்னுடைய ராஜ்யம் அல்ல. വേല തികച്ച് அவன் உன்னுடைய வேலை നീ முடித்து നിന്റെ രാജ്യത്ത് ഒരു നാൾ വരിക. ஊழியம் முடித்து ராஜ்யத்துக்கு வருவாய். അന്ന് ഞങ്ങൾ നിന്നെ എതിരേൽക്കാം. அப்போது நாங்கள் வரவேற்போம். അന്ന് ഞങ്ങൾ നിന്നെ എതിരേൽക്കാം. அப்போது நாங்கள் வரவேற்போம். ദൂതന്മാർ, தூதரே, മീഖായേൽ, மிகாவே, ഗബ്രിയേൽ, എതിരേൽക്കാം. எதிரேற்போம். ഞാൻ നിനക്ക് കൈ തരും. இன்னைக்கு நாங்கள் கை தருவோம். അതാണ് നിന്റെ മിനിസ്ട്രിയുടെ ക്ലൈമാക്സ്. ஊழியத்துடைய climax. ഇവിടെയല്ല, இங்கேயே, ഇവിടുത്തെ റിവാർഡ് இங்கே கிரிவாளவே. വേളയിൽ പ്രസംഗിക്കുക. இது ஒரு மேடை பிரசங்கப்பட்டது. കീബോർഡ് വായിച്ച് വർഷിപ്പിക്കുക. கீபோர்டு வாசித்து ஒரு ஓபிஸ் ഇത് മാത്രമേ ഇവിടെയുള്ളൂ. இது மட்டும்தான் இங்கே இருக்கிறது. ഇനി ഞങ്ങൾ അവിടെ എത്തുക. அதை தாண்டி அங்கே செல்வோம். അതാണ് ക്ലൈമാക്സ്. അത് മതിയെന്ന് പറയുന്ന എത്ര പേർ ഇവിടെയുണ്ട്? அது போதும்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? അത് മതിയെന്ന് പറയുന്നവർ എത്ര പേർ? அது போதும்னு சொல்ற எத்தனை பேர் இருக்கீங்க? പ്രസംഗിക്കാൻ സമയം കിട്ടിയാലും ഇല്ലെങ്കിലും, இங்கே செய்தி கொடுப்பதற்கு நேரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், ഇവിടെ പ്രാർത്ഥിക്കാൻ മൈക്രോഫോൺ കിട്ടിയാലും ഇല്ലെങ്കിലും, இங்கே செவிப்பதற்கு மைக்கு கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும், കിട്ടിയാലും ഇല്ലെങ്കിലും, பணம் கிடைத்தாலும் கிடைக்காம போனாலும், മാനിച്ചാലും ഇല്ലെങ്കിലും, யார் என்னை கனப்படுத்தினாலும் മാന്യത கனப்படுத்தாலும், ഇവിടെയല്ല. என்னுடைய மானம் இங்க அல்ல. മാന്യത അവിടെയാണ്. கனம் அங்கே இருக்கிறது. മിനിസ്ട്രിക്ക് ഇവിടെ സമ്മാനമില്ല. இங்கே எனக்கு ஒரு விடுதலை வெற்றி இல்லை. മിനിസ്ട്രിക്ക് ഇവിടെ ഒരു സമ്മാനം, എന്താ സമ്മാനം? ഗിഫ്റ്റ് ഇല്ല. എന്റെ ஊழியத்திற்கு இங்க ஒரு வெகுமதி இல்லை. ഇവിടെ ഒരു പ്രോത്സാഹന സമ്മാനം മാത്രമേ ഉള്ളൂ. இங்கே என்னை உற்சாகப்படுத்துற ஒரு வெகுமதி மட்டுமே உண்டு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്റെ നന്മ മുഴുവൻ അവൻ അവിടെ വെച്ച് തരും. உன்னுடைய நன்மைகள் அனைத்தையும் என் கர்த்தர் அங்கு வைத்து தருவார். ബൈബിൾ പറയുന്നു, வேதம் சொல்லுகிறது. അവന്റെ അടുക്കൽ
இடத்தில் எத்தும்போது அங்கே அவளுக்கு செல்லும் போது വലിയ വലിയ പ്ലാറ്റ്ഫോം ஒரு பெரிய ஒரு மேடை, ഒരേ ഒരു സിംഹാസനം, ஒரே ஒரு சிங்காசனம், അതിൽ ഒരുവൻ വന്നിരിക്കും. அங்கே ஒருவர் வந்து உட்கார்ந்திருப்பார். കൈവെള്ളം നോക്കിയാൽ അറിയാം ആൾ ആരാണ്. அவருடைய கைகளை உள்ளே பார்த்தா தெரியும் அவர் யார் என்று. അവനത്ര യേശു. அவர்தான் இயேசு. ബൈബിൾ പറയുന്നു, வேதம் சொல்கிறது പുസ്തകങ്ങൾ തുറന്നു, புத்தகம் திறக்கப்பட்டது. ജീവന്റെ പുസ്തകം എന്ന മറ്റൊരു പുസ്തകവും ஜீவ புஸ்தகம் என்று சொல்லப்பட்ட இன்னொரு புத்தகம் திறக்கப்பட்டது. പേർ വിളിക്കും, அங்கே பேர் அழைப்பார். നിന്റെ പേര് വിളിക്കും, உன்னுடைய பேர் அழைப்பார். നീ എഴുന്നേറ്റ് നിൽക്കും, நீ எழுந்து நிற்பாய். നീ നടന്നവന്റെ മുമ്പിൽ വരണം. நீ நடந்து அவர் முன்பாக வர வேண்டும். കർത്താവ് ചോദിക്കും, ஆண்டவர் கேட்பார், എന്തുണ്ട് വിശേഷം? என் விசேஷம் என்ன? സുഖമായിരിക്കുന്നല്ലോ, சுகமா இருக்கிறியா? കാര്യങ്ങളെല്ലാം നന്നായി ചെയ്തല്ലോ. நல்ல எல்லா காரியங்களும் நல்லா முடிச்சியா? ശരി ശരി ശരി. നിന്റെ വിശേഷം ഒന്നും അവൻ അറിയണ്ട. உன்னுடைய விசேஷம் ஒன்றும் அவருக்கு தேவையில்லை. അറിയോ വേറെ അറിയോ ഹു അറിയോ ഇതൊന്നും അവൻ நீ ചോദിക്കും. எப்படி இருக்கிற, நீ யாரு, நீ எங்க இருந்து வர, ஒன்றும் அவருக்கு தேவையில்லை. അവൻ അറിയേണ്ട ഒരേ ഒരു കാര്യം, அவருக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு பகுதி, ഞാൻ നിനക്ക് തന്ന ആയുസ് நான் உனக்கு தந்த ஆயுசு നീ நாட்கள் എനിക്ക് വേണ്ടി എന്ത് ചെയ്തു? நீ எனக்காக அந்த நாட்களில் என்ன செய்தாய்? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നീ എനിക്ക് വേണ്ടി എന്ത് ചെയ്തു? நீ எனக்காக என்ன നീ செய்தாய்? എനിക്ക് വേണ്ടി എന്ത് ചെയ്തു? நீ எனக்காக என்ன செய்தாய்? എന്റെ നാമത്തിന് വേണ്ടി നീ എന്ത് ചെയ്തു? என்னுடைய நாமத்திற்காக நீ என்ன செய்தாய்? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പുസ്തകങ്ങൾ തുറന്നു, புத்தகம் திறக்கப்பட்டது. അവൻ ചെയ്തതെല്ലാം എഴുതി വെച്ചിട്ടുണ്ട്. அவங்க செய்ததெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ദൂതനോട് പറഞ്ഞു, വായിക്കടാ ഗബ്രിയേൽ. தூதனோடு சொன்னார், கேப்ரியல் தூதனே வாசின்னு சொன்னார். എല്ലാം വായിച്ചു. எல்லாம் வாசிக்கப்பட்டது. ഇത്ര വയസ്സ് ഞാൻ അവന് കൊടുത്തു. இத்தனை வயது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. അവൻ എന്റെ നാമത്തിന് വേണ്ടി ഓടിക്കൊണ്ടേയിരുന്നു. இவன் என்னுடைய நாமத்திற்காக അവൻ ஓடிக்கொண்டிருந்தான். അവന്റെ വീടിന് വേണ്ടി ഒന്നും ചെയ്തില്ല. அவனுடைய வீட்டுக்காக ஒன்றும் செய்யவில்லை. എന്നാൽ അവൻ നിനക്ക് വേണ്ടി പലതും ചെയ്തു. ஆனால் அவர் உமக்காக அநேக போது செய்திருக்கிறார். സഭയ്ക്ക് വേണ്ടി ചെയ്തു. இவர் சபைக்காக அநேக നിന്റെ செய்திருக்கிறார். രാജ്യത്തിന് വേണ്ടി ചെയ്തു. உம்முடைய ராஜ்ய கட்டுமான பணிக்காக അവന്റെ செய்திருக்கிறார். കയ്യിൽ കിട്ടിയ പണമെല്ലാം അവൻ ദേവന്റെ രാജ്യത്തിന് വേണ്ടി വലിച്ചെറിഞ്ഞു. அவருடைய கையிலே கிடைத்த பணத்தை எல்லாம் தேவ ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காய் கொடுத்தார். അവന് വേണ്ടി അവൻ ഒന്നും സ്വരുക്കൂട്ടിയില്ല. அவருக்காக ஒன்றும் அவர் சேர்த்து வைக்கவில்லை. അവനെല്ലാം നിന്റെ നാമത്തിന് വേണ്ടി കൊടുത്തു. அவரெல்லாம் உம்முடைய நாமத்திற்காய் கொடுத்திருக்கிறார். എല്ലാം വായിച്ചു കഴിഞ്ഞപ്പോൾ எல்லாம் வாசித்து முடிந்த போது യേശു കർത്താവ് എഴുന്നേറ്റു. இயேசு அவிதவை சிங்காசனம் திரும்பினார். അവന് കൈ കൊടുത്തു. அவர் கை கொடுத்தார். Well done. ஆமென். நல்லது, Well done. நல்லது. നല്ലവനും വിശ്വസ്തനുമായ ദാസനേ. உத்தம உண்மையில ஊழியக்காரனே, ഇത് മാത്രമാണ് നിന്റെ മിനിസ്ട്രിയുടെ ഏറ്റവും വലിയ ക്ലൈമാക്സ്. இதுதான் உன்னுடைய உண்மையான ஊழியத்தினுடைய முடிவு, கிளைமாக்ஸாக இருக்க வேண்டும். ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കുക. எத்தனை பேரோடு சொல்லி ஆரம்பிக்கிறேன், നിനക്കായി ഓടണം കർത്താവേ. ஆண்டவரே நான் உமக்காக ஓட வேண்டும். എന്റെ ആദ്യത്തെ 40 முதலாவது 40 നിനക്ക് വേണ്ടി ഓടണം. நான் உமக்காக ஓட வேண்டும். 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 എത്ര പേർ ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കും? எத்தனை பேரோடு ஜெபம் നിന്റെ പ്രായം സെക്കൻഡ് 40-ലാണോ? ஆமென். அளவு உண்டால் இரண்டாவது 40 இருக்கிறையா? 45 45 46 46 55 55 65 65 70 ആത്മാവ് പറയുക. ஆவியானவர் சொல்கிறார், രണ്ടാമത്തെ 40-ലേക്ക് വിടുമ്പോ இரண்டாவது 40க்குள்ளாக நீ செல்லும்போது മക്കളെ കുറിച്ച് ഓർത്ത് കരഞ്ഞിരിക്കേണ്ട പ്രായമല്ല സെക്കൻഡ് 40. உன்னுடைய பிள்ளைகளை குறித்து அழுது அழுது இருக்க வேண்டிய காலம் அல்ல இரண்டாவது 40. അഭിഷേകത്തിന് ഏറ്റവും ഇഷ്ടമുള്ള പ്രായം സെക്കൻഡ് 40 അത്രേ. அபிஷேகத்தை நிரம்பி வழிய வேண்டிய பகுதி அடுத்த இரண்டாவது 40. ഹല്ലേലൂയ. ஹalleluya. രണ്ടാമത് 40-ലേക്ക് വരുമ്പോ இரண்டாவது 40க்கு நீ வரும்போது ജഡം തോറ്റുപോകും, உன்னுடைய சரீரம் தோற்று போகும், രോഗങ്ങൾ തോറ്റുപോകും. வியாதிகள் தோற்று போகும். നിനക്ക് മനസ്സിലാകും, உனக்கு புரிந்து ഈ கொள்ளாய், ഉലകം ഇത്രയ്ക്കേ ഉള്ളൂ. இந்த உலகில் இவ்வளவுக்கு இவ்வளவுதான், ജഡം ഇത്രയ്ക്കേ ഉള്ളൂ. சரீரம் இவ்வளவுக்கு இவ்வளவுதான். ഇവിടെ ജഡം തോക്കുമ്പോൾ இப்போ சரீரம் தோற்கும்போது അഭിഷേകം എഴുന്നേൽക്കും. அபிஷேகம் எழும்பும். സെക്കൻഡ് 40 இரண்டாவது 40 ഇന്റർനാഷണൽ ലെവലിൽ ദൈവത്തിന് നിന്നെ യൂസ് ചെയ്യാനുള്ള പ്രായം അത്രേ. international என் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவாரே. ഹല്ലേലൂയ. 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 കൊടൈക്കനാലിൽ നിന്ന് கொடைக்கானல் பட்டணத்திലേക്ക്, சென்னைக்கு, കൊടൈക്കനാലിൽ നിന്ന് கொடைக்கானல் பட்டணத்திற்கு, ഗോവയിലേക്ക്, கோயம்புத்தூருக்கு, കൊടൈക്കനാലിൽ നിന്ന് கொடைக்கானலிருந்து പൊള്ളാച്ചിയിലേക്ക്, பொள்ளாச்சிக்கு, കൊടൈക്കനാലിൽ നിന്ന് கொடைக்கானலிருந்து നാഗർകോവിലേക്ക്, நாகர்கோவிலுக்கு, കൊടൈക്കനാലിൽ നിന്ന് கொடைக்கானலிருந்து പളനിയിലേക്ക്, பழனிக்கு. ഇങ്ങനെ പോയി വരാനുള്ള മാത്രം മിനിസ്ട്രി അല്ല ദൈവം നിനക്ക് തന്നിരിക്കുന്നത്. அவன் இப்போது போய் வருவதற்கான ஊழியத்தை அல்ல என் கர்த்தருக்கு தந்திருப்பது. ഇന്റർനാഷണൽ ലെവലിൽ அநேக நாடுகளுக்கு സെക്കൻഡ് 40 இரண்டாவது 40 നിന്നെ യൂസ് ചെയ്യാൻ പറയാ. கர்த்தரை பயன்படுத்த போகிறார். ആത്മാവ് നിന്നെ യൂസ് ചെയ്യാൻ പറയാ. ஆவியை பயன்படுத்த போகிறார்.
തള്ളിന് അനേക ജനങ്ങളെ എൻ കർത്തർ பயன்படுத்த போகிறார். മനുഷ്യർ റിജക്ട് ചെയ്ത ചിലതിനെ ആമേൻ. മനുഷ്യர்கள் തള്ളി പോട്ട ചിലരെ അഭിഷേകം സെലക്ട് ചെയ്യാൻ പോയാ അഭിഷേകം തെളിഞ്ഞു വിട പോകുന്നത്. ഇന്ന് രാത്രി ഞാൻ ഈ മെസ്സേജ് കൊടുക്കുന്നത് ഇന്ന് രാത്രി ചെയ്തികൾ കൊടുക്കുന്നത് സാധാരണ ജനത്തോടല്ല, സാധാരണ ജനത്തോടല്ല, യേശുവിന്റെ ശിഷ്യന്മാരോടാ. യേശു ശിഷ്യന്മാരോട് നിന്നെ അവൻ യൂസ് ചെയ്യാൻ പോയാ. അവരെ பயன்படுத்த போகிறார். അടുത്ത രാജ്യത്തേക്ക് ദൈവത്തിനെ അയക്കാൻ പോയാ. അടുത്ത നാട്ടിற்கு എൻ കർത്തർ എടുக்க போகிறார். നിന്നെ ഒരു പഞ്ചായത്തിൽ ഒതുക്കുന്നവനല്ല അഭിഷേകം. അങ്ങനെ ഒരു പഞ്ചായത്തുക്കുள் നിർത്തുവதை പറ്റി അഭിഷേകം യേശു പറഞ്ഞു, യേശു சொன்னார் പരിശുദ്ധാത്മാവ് വരുമ്പോൾ പരിശുദ്ധാത്മാവ് വരുമ്പോൾ ശക്തി ലഭിച്ച് കൊടൈക്കനാലിൽ നിന്ന് ഭൂമിയുടെ അറ്റം വരെ, ഭൂമിയുടെ അറ്റം വരെ സാക്ഷികളാണ്. അറ്റ്മോസ്ഫിയർ ചേഞ്ച് ആണെന്ന് ഞാൻ അറിഞ്ഞുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അഭിഷേകം ചലിച്ചു തുടങ്ങി. അഭിഷേകം അസൈമാൻ ആരംഭിക്കുന്നു. പഴയ നിയമത്തിലെ യാക്കോബിനെ പോലെ പഴയ പാട്ട് യാക്കോബ് എന്റെ മകൻ ജോസഫേ, മകൻ യോസേഫേ, മകൻ ജോസഫേ, മകൻ യോസേഫേ, ഒരു കരയാനുള്ള നാളല്ല ഇത്. എന്റെ അലവിളിന്റെ നാட்களല്ലേ നിന്റെ സെക്കൻഡ് 40 രണ്ടാം 40 അഭിഷേകത്തിന് കൊടുക്കാൻ പോകയാ. അഭിഷേകത്തിന് കൊടുക്കാൻ പോകുകയാണ്. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ബൈബിൾ പറയുന്നു ദൈവം சொல்லுகிறார். മോശയുടെ വയസ്സ് 120. മോശയുടെ വയസ്സ് 120. 40 40 plus 40 திரும்ப 40 plus 40 திரும்ப 40 is equal to 120. അവൻ കൂട്ടി പോത്താ 120. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അവന്റെ തേർഡ് 40 ആണ് എന്റെ സെക്കൻഡ് 40. അവന്റെ മൂന്നാമത് 40 എന്റെ இரண்டாவது 40. അവന്റെ തേർഡ് 40 ആണ് എന്റെ സെക്കൻഡ് 40. മൂന്നാമത് 40 രണ്ടാമത് 40. ഫസ്റ്റ് 40 முதல் 40 കൊട്ടാരത്തിൽ, அரண்மனையில், സെക്കൻഡ് 40 இரண்டாவது 40 മാമിയപ്പന്റെ ആടുമായി മരുഭൂമിയിൽ, മാമനാരുടെ ആടുകളുമായി വനാന്തരത്തിൽ, തേർഡ് 40 മൂന്നാമത് 40 അഭിഷേകവുമായി ദൈവത്തിന്റെ ജനതയിൽ. അഭിഷേകവുമായി ദൈവജനമധ്യയിൽ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഫസ്റ്റ് 40 முதல் 40 പ്ലസ് സെക്കൻഡ് 40 இரண்டாவது 40 is equal to 80. അവൻ കൂട്ടി പോത്താ 80. മോശ ഹോരേബിന്റെ അടിവാരം വന്നു. അവൻ ഓരേബിന്റെ ദേവരുടെ കടിവാളത്തിൽ വന്നാൽ മോശ താഴ്ന്നു നോക്കുമ്പോ മോശെ കീഴിൽ பார்த்தபோது ദൈവത്തിന്റെ തീ കത്തിക്കൊണ്ട് നിൽക്കുന്നു. അഗ്നി വ്യാപരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. ഹോരേബിന്റെ മുകളിൽ ഓരേബിൻ മേലെ അഗ്നി കത്തിക്കൊണ്ട് നിൽക്കുന്നു. അഗ്നി എരിഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നു. അഗ്നി കണ്ടപ്പോഴേ അഗ്നി பார்த்தபோது ആടിന്റെ കാര്യം മറന്നുപോയി. അവൻ ആട്ടിനുடைய விஷயத்தை മറന്നിട്ടാൻ. ഇതെന്തൊരു തീയാ? ഇത് എന്താ തീ? താൻ കയറാൻ തുടങ്ങി. അവൻ ഏറെ ആരംഭിച്ചാൻ. കയറാൻ തുടങ്ങി. ഏറെ ആരംഭിച്ചാൻ. ഏറി വരുമ്പോ ഏറി വരുമ്പോൾ ഒരു സൗണ്ട്, ഒരേ ശബ്ദം കേട്ടത്. മോശ മോശേ, മോശ മോശേ, മോശ വിറച്ചുപോയി. മോശെ നടുക ആരംഭിച്ചാൻ. നാവുള്ള തീയോ? അവൻ എന്ത് അഗ്നി? നാവുള്ള തീയോ? നാക്കുള്ള തീയാ? പേര് വിളിക്കുന്ന തീയോ? പേരടിക്കുന്ന അഗ്നി. അങ്ങനെ ഒറ്റ തീയെ കൊടൈക്കനാലിലുള്ളൂ. ഇവിടെ ഒരു അഗ്നിയാൽ കൊടൈക്കനാലിലുള്ളത്. അവന്റെ ദൈവത്തിന്റെ തീയത്രേ. ബൈബിൾ പറയുന്നു വേദം சொல்லுகிறது. ശേഷം 40 years നാം അതുക്ക് പിൻപ് 40 വർഷം അഭിഷേകവുമായി നടന്നു. അഭിഷേകത്തിൽ നടന്ന ബുക്ക് ഓഫ് എക്സോഡസ് നാം യാത്രാപുസ്തകം ചാപ്റ്റർ 1 and 2 ഒന്നും இரண்டும் അധികാരം. ഒന്നാം അധ്യായം. ഒന്നാം അധികാരം. മോശ ജനിക്കുന്നു. മോശ വളരുന്നു. വളരുകയാണ്. ഒന്നാം അധ്യായം. ഒന്നാം അധികാരം. 40 വർഷം കൊട്ടാരത്തിൽ. 40 കൊട്ടാരം. രണ്ടാം അധ്യായം. இரண்டாம் അധികാരം. 40 വർഷം മരുഭൂമിയിൽ. 40 വനാന്തരം. മൂന്നാം അധ്യായം. മൂന്നാം അധികാരം. മോശ ഹോരേബിലെത്തി. അവൻ മോശെ ഹോരേബിന്റെ ദേവനെ വന്ന് ചേർന്നാൻ. 80 വർഷം 80 വർഷങ്ങൾ അഭിഷേകമില്ല. അഭിഷേകമില്ലേ? അത് എഴുതാൻ 2 ചാപ്റ്റർ. അത് എഴുതി മുടിപ്പതற்கு 2 അധികാരങ്ങൾ. ആമേൻ. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഒന്നാം അധ്യായം രണ്ടാം അധ്യായം. ഒന്നാം അധികാരം രണ്ടാം അധികാരം. 80 years. ആമേൻ. മുതൽ 80 വർഷം മുഴുതു പോയത്. ആമേൻ. ആമേൻ. ലാസ്റ്റ് 40 years. കടൈശി 40 വർഷങ്ങൾ അഭിഷേകമുള്ള വർഷം. അഭിഷേകമുള്ളവരാണ്. 4 പുസ്തകം എഴുതി. 4 പുസ്തകം എഴുതപ്പെട്ടത്. അഭിഷേകമില്ലാത്ത 50 വർഷം കൊണ്ട് ഒരു ഗുണവും ഇല്ല. അഭിഷേകമില്ലാതെ 50 വർഷങ്ങളിനാൽ എന്ത് പ്രയോജനവും നിൽക്കില്ല. അഭിഷേകമില്ലാത്ത 40 വർഷം കൊണ്ട് ഒരു ഗുണവും ഇല്ല. അഭിഷേകമില്ലാതെ 40 വർഷങ്ങളെ കൊണ്ട് എന്ത് പ്രയോജനവും എഴുതി തള്ളി ദൈവം. അത് എഴുതി തള്ളിവിട്ടാൽ അഭിഷേകമുള്ള നാൾ വരാൻ പോയാ. അഭിഷേകമുള്ള അഭിഷേകമുള്ള നാൾ വരാൻ പോയാ. അഭിഷേകമുള്ള നാൾ വരാൻ പോയാ. അവന്റെ വരവിന് താമസമുണ്ടെങ്കിൽ 2016 അഭിഷേകത്തിന്റെ വർഷമായിരിക്കുക. പ്രവചിക്കുകയാ. സകലരോടും പ്രവചിക്കുക. 40 വർഷം അഭിഷേകത്തിന്റെ വർഷമായിരിക്കുക. Amen. Amen. ഞാൻ
ഞാൻ ഒരു ക്യാമറയിൽ പ്രസംഗിക്കുക. நான் ஒரு கருத்தில் யுத்தமாய் பேசினேன். അടുത്ത 40 years അഭിഷേകത്തിന് அடுத்த 40 வருடங்கள் அபிஷேகத்திற்காக ഒരു സഹോദരൻ ചാടി എഴുന്നേറ്റ് ഹല്ലേലൂയ എന്ന് പറഞ്ഞു. ஒரு சகோதரர் இருந்த இடத்தில் இருப்பிடத்திலிருந்து எழுப்பி சொன்னார், ஹல்லேலூயா சொன்னார். ആ മീറ്റിംഗ് കഴിഞ്ഞു. அந்த ஆராதனை முடிந்தது. ആ സഹോദരൻ മേടയിൽ വന്നു. சகோதரர் ஓடி மேடைக்கு வந்தார். കൈ തന്നു. பாஸ்டர் சொன்னார், പാസ്റ്റർ ഞാൻ 105ാമത്തെ വയസ്സിലെ മരിക്കുകയുള്ളൂ. நான் 105 வயசுல சாக போறேன். ഞാൻ ആര് പറഞ്ഞു? யார் சொன்ன? പാസ്റ്റർ പറഞ്ഞു. பாஸ்டர் நீங்க சொன்னீங்க. അടുത്ത 40 അഭിഷേകത്തിനാന്ന് പറഞ്ഞപ്പോൾ ഞാനാ എഴുന്നേറ്റേ. அவன் அடுத்த 40 வருடங்கள் அபிஷேகத்திற்கு என்று சொன்னபோது நான் எழுப்பி இருக்கிறேன். ഇപ്പോൾ 65. எனக்கு இப்போது 65. ஹalleluya. ആമേൻ. ஆமென். തൊട്ടടുത്തിരിക്കുന്ന കൈ കൊടുത്ത് പറ നെക്സ്റ്റ് 40 അഭിഷേകത്തിന്. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, அடுத்த 40 வருடங்கள், அடுத்த 40 வருடங்கள் அபிஷேகத்தினால், அடுத்த 40 அபிஷேகத்தினால். മൂന്നവർക്ക് കൈ കൊടുത്ത് പറ അടുത്ത 40 അഭിഷേകത്തിനാണ്. നെക്സ്റ്റ് 40 അഭിഷേകത്തിനാണ്. നെക്സ്റ്റ് 40 അഭിഷേകത്തിനാണ്. அபிஷேகத்தினால். മൂന്നോ നാലോ പേർക്ക് കൈ കൊടുത്ത് சொல்லு. பக்கத்துல சொல்லு, அடுத்த 40 அபிஷேகத்துக்கு. നെക്സ്റ്റ് 40 அடுத்த 40 ക്യാൻസറിനല്ല, அது கேன்சருக்காக, പ്രഷറിനോ ഷുഗറിനുമല്ല, சுகருக்கும் அல்ல, ടെൻഷനല്ല, கவலையல்ல, അയാളുടെ ശാപത്തിനല്ല, അഭിഷേകത്തിനത്ര, അഭിഷേകത്തിനത്ര, അഭിഷേകത്തിനത്ര. രാത്രി ഊഴിയക്കാരുണ്ട് പ്രവചിക്കുകയാ. ഇതുവരെ കാണാത്ത അഭിഷേകത്താൽ അഭിഷേകം ജനത്തെ യൂസ് ചെയ്യാൻ പോലെയാ. ഞാൻ പ്രവചിക്കുകയാ. ഞാൻ പോകാത്ത രാജ്യത്ത് ദൈവം നിങ്ങളെ അയക്കാൻ പോലെയാ. ഞാൻ ചെയ്യാത്ത ശുശ്രൂഷ നിങ്ങളെ കൊണ്ട് ചെയ്യിപ്പിക്കാൻ പോലെയാ. Next 40 അഭിഷേകത്തിന്. அபிஷேகத்துக்கு. ஆமென். Jesus. നീ 40 വർഷം അഭിഷേകം വഹിച്ചുകൊണ്ട് നടന്നാൽ 40 வருடங்கள் அபிஷேகத்தை கொண்டு நடந்தார். 40 വർഷം അഭിഷേകം വഹിക്കുക ചെറിയ കാര്യമല്ല. 40 வருடங்கள் அபிஷேகத்தை கொண்டு நடப்பது சாதாரணமான காரியம் அல்ல. ஆமென். മോസസിന് 40 വർഷം അഭിഷേകം ഇരിക്കാൻ കാര്യം மோசேயுமே 40 வருடங்கள் அபிஷேகம் இருக்க காரணம் അവന്റെ നാവ് വിക്കായിരുന്നു. அவனுடைய நாவு திக்குவாயதாயில்ல. അതാണ് ഏറ്റവും ഗ്രേറ്റസ്റ്റ് സീക്രട്ട്. அதுதான் அவனுடைய முக்கியமான ரகசியம். ആമേൻ. ஆமென். നാവിന് തടിപ്പുണ്ട്, அவன் நாக்கு திக்குவாய, നമുക്ക് നാവിന് തടിപ്പില്ല. நமக்கு திக்குவாயில்ல. ഒത്തിരി സംസാരിക്കുന്നവന് അഭിഷേകം നിലനിൽക്കുകയില്ല. அநேகம் பேசுறவனுக்கு அபிஷேகம் நிலநிற்காது. മനുഷ്യനോട് ഒത്തിരി സംസാരിച്ചാൽ மனுஷனோட அதிகமா பேசினா അതിന്റെ അഭിഷേകം പോകും. உன் அபிஷேகம் போய்க்கொண்டே இருக்கும். ഹല്ലേലൂയ. ஆமென். മനുഷ്യനോട് സംസാരിക്കരുതെന്നല്ല ഞാൻ പറഞ്ഞേ. அப்படியானால் நீ மனுஷன் கூட பேசாதேன்னு சொல்லல. ചർട്ടില്ല இனி இன்னும் யாரும் பேச மாட்டாங்க. കരശാല മാതിരി ஆமென். തൊണ്ടയിൽ ഒരു കല്ല് വന്നിരിക്കണം. தொண்டைக்குள்ள ஒரு கல் இருக்கிற மாதிரி ഒന്നുമേ ഉണ്ട്. ஒண்ணுமே பேச மாட்டாங்க. അധിക മൗനം ചിലതിന്റെ ആരംഭമാണ്. அதிக மௌனமா இருந்தா வேற ஏதோ ஒரு ஆரம்பமா നീ இருக்கும். സംസാരിക്കണം, நீ பேசணும். പക്ഷെ അഭിഷേകം പോകുന്ന ഒരു ടോക്കിങ്സ് ഉണ്ടാകരുത്. அபிஷேகத்தை இழக்கிறதான ஒரு வார்த்தை வாய்ந்து வரக்கூடாது. എന്നാൽ ചർച്ചിൽ കോര കൊണ്ട് ദാതാനുണ്ട്, അഭിരാമുണ്ട്. ஆனா சபைக்குள்ள போனா கோராக இருப்பாங்க, தோதான் இருப்பாங்க, அவங்க எல்லாம் இருப்பாங்க. ഒറ്റ കോര കൊണ്ടെങ്കിൽ ഏത് മോശയും സംസാരിച്ചു പോകും. ஒரு கோராக இருந்தா போதும், எந்த மோசையும் பேசி போயிடுவார். അത് കൊടൈക്കനാലിലാണെങ്കിലും പേശും, அது கொடைக்கிறதுன்னு பேசுவார். നമ്മ കേരളത്തിലാണെങ്കിൽ പറയ വേണ്ട. ஹalleluya. ஹalleluya. Come on, hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆமென். ഒത്തിരി സംസാരിച്ചു കഴിയുമ്പോ அதிகமா பேசினா ഇടയ്ക്ക് തമ്പുരാൻ വന്ന് മോശയുടെ കൈക്ക് പിടിക്കും. ஆமென். அடிக்கடி வந்து அவன் என் கர்த்தர் மோசேயை கைக்கு பிடிப்பார். ഇനി വന്നേ, இங்க வாடா, 40 ദിവസം കഴിഞ്ഞ് പോയാൽ മതി. 40 நாள் தாண்டி போனா போதும். എന്റെ അഭിഷേകം, ஓ அபிஷேகம், ഞാൻ പറയുന്ന anointing உன் மேல வச்ச அபிஷேகம் വേറെ ആർക്കും കൊടുത്തിട്ടില്ല. வேற யாருக்கும் கொடுக்கல. അതുകൊണ്ട് നീ അധികം நீ സംസാരിക്കാൻ அதிகம் பேசல. എന്റെ കൂടെ ഇരുന്ന് நீ என் கூட இருந்து 40 days കഴിയുമ്പോ 40 நாட்கள் தாண்டு போதும். ഞാൻ നിന്നെ തീയായിട്ട് പാടും. നീ മനുഷ്യനോട് സംസാരിച്ചു തുടങ്ങുമ്പോ நீ மனிதனோட பேச ஆரம்பிக்கும். എനിക്ക് വേദനയാ. எனக்கு வேதனையா இருக்கு. ഞാൻ പറഞ്ഞ anointing நான் தந்த அபிஷேகம் പോകരുത്, அது போகக்கூடாது. അത് പോകരുത്. அது போகக்கூடாது. ഹോരേബിൽ വെച്ച് തന്നത് அது ஓரவினால தந்தவா அது அபிஷேகம். നിസ്കാവനെ ചുമക്കണം. விஸ்காவரனை சுமக்கவே. ജനത്തിന് അഭിഷേകമില്ല, இது சரத்தின் அபிஷேகம் இல்லை. നിനക്കാണ് അഭിഷേകം. எனக்கு அபிஷேகம் இல்லை. അവന് അഭിഷേകമില്ല, அவனுக்கு அபிஷேகம் இல்லை. നിനക്കാണ് അഭിഷേകം. எனக்கு அபிஷேகம் இல்லை. ബെന്യാമിനിലെ ഈ അഭിഷേകം எனக்கு அபிஷேகம் இல்லை. കൈ നീട്ടുമ്പോഴേ ചെങ്കടൽ വിഭാഗിക്കും. ஆமென். நீ கை நீட்டும் போது செங்கல் இரண்டாக பிளக்கத்தக்க அபிஷேகம். സംസാരിച്ച് സംസാരിച്ച് എന്റെ അഭിഷേകം കളയരുത്. நீ பேசி 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 நான் தந்திருக்கிற அபிஷேகத்தை இழந்துடாதே. ഏറ്റവും അവസാനം വരുമ്പോ கடைசியா வரும்போது ഈ anointing, இந்த அபிஷேகம் നീ ജോഷുവയ്ക്ക് കൊടുക്കേണ്ടതാ. யோசுவாக்கு கொடுக்க வேண்டியது. കളയരുത്, நீ இழந்துடாதே. കളയരുത്. இழந்துடாதே. ഞാൻ നിന്നെ പ്രാർത്ഥന அவன் மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. യേശുവിൻ നാമത്തിൽ. இயேசுவின் நாமத்தில்.
കൊടുത്തല്ല അഭിഷേകം വാങ്ങിയേ, കാശ് കൊടുത്താൽ അഭിഷേകം വാങ്ങിയില്ല. അവൻ നിനക്ക് തന്നതാകയാ. അഭിഷേകം പ്രാപിക്കുക എളുപ്പമത്രേ, അഭിഷേകം பெற்றுக்கொள்வது எளிது. എന്നാൽ അത് നിലനിർത്തുന്നത് പാടാണ്. அதை நீ கடைசி வரை காப்பது எளிதானதல்ல. ஹalleluya ஹalleluya. ബൈബിൾ പറയുന്നു, வேதம் சொல்லுகிறது ഹോരേബിൽ വെച്ച് കിട്ടിയ അഭിഷേകം, ஓரில் கிடைத்த அபிஷேகம் പിസ്ഗാവരെ കൊണ്ട് பிஸ்காவை கொண்டு சென்றார். തന്റെ കൂടെ ബാല്യം മുതൽ നടക്കുന്ന ജോഷുവ, தன்னோடு கூட வாலிப முதலே நடக்கிற யோசுவா, ജോഷുവയുടെ തലയിലേക്ക് കൈവച്ചു. யோசுவாவின் தலையில் கை வைத்தார். യഹോവ സീയോനിൽ നിന്ന് നിന്നെ അനുഗ്രഹിക്കാം. அவன் தேவனுடைய சீயோனை ஆசீர்வதிப்பாராக. യഹോവ തിരുമുഖം നിന്നെ മേൽ പ്രകാശിപ്പിക്കും. தேவன் தம்முடைய திருமுகத்திலே பிரகாசிக்கப்பட கடவுள். ഉത്തരമരുളുമാറാകട്ടെ. அவன் தேவன் உனக்கு எல்லாவற்றையும் பதில் தருவாராக. 40 വർഷം ഈ ജനത്തെ കൊണ്ടുവന്നു. நான் 40 வருடம் ஜனத்தை வழிநடத்தி வந்தேன். എനിക്ക് ജനത്തെ അവിടെ എത്തിക്കാൻ പറ്റിയില്ല. எனக்கு அந்த ஜனங்களை சரியான இடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. ജനത്തെ അവിടെ എത്തിക്കുവാൻ இந்த ஜனத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ഞാൻ നിനക്ക് ഈ അഭിഷേകം തരും. இந்த அபிஷேகத்தை நான் உனக்கு தருகிறேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നേരെ പിസ്ഗയുടെ മുകളിലേക്ക് കയറി, நேர பிஸ்கா கொடுமுடியிலே சென்றார். ഒറ്റയ്ക്ക് കയറി, தனிமையா சென்றார். ഒറ്റയ്ക്ക് കയറി. தனிமையா சென்றார். അഭിഷേകം പ്രാപിക്കാൻ ഹോരേബിലേക്ക് ഒറ്റയ്ക്ക് കയറി. அபிஷேகம் வாங்குவதற்கு ஓரிடத்துக்கு தனியே சென்றது போல അഭിഷേകം തന്നവന്റെ അടുക്കിലേക്ക് അവൻ ഒറ്റയ്ക്ക് കയറി. அபிஷேகத்தை தந்தவரிடத்திற்கு അവൻ തനിமையாக சென்றார். നിനക്കൊരു ആരംഭം മാത്രമല്ല ഉള്ളത്, உனக்கு ஒரு ஆரம்பம் மட்டுமல்ல, നിനക്കൊരു തികവും കൂടിയുണ്ട്. உனக்கு ഒരു நிறைவும் ஒரு வாழ்க்கை അവൻ இருக்கிறது. അൽഫ മാത്രമല്ല, அவன் ஆல்பா மட்டுமல்ல, ഒമേഗയും കൂടിയാണ്. அவன் ஒமேகாவுமாய் இருக்கிறார். നിന്റെ മിനിസ്ട്രി തകർന്നു പോകുമെന്ന് നീ വിചാരിക്കരുത്. உன்னுடைய ஊழியம் உடைந்து போகும் என்று நினைக்காதே. ആരെല്ലാം നിന്നെ വിട്ടുമാറിയാൽ யாரெல்லாம் அவனை விட்டு விலகினார், അഭിഷേകം തന്നവൻ മാറുകയില്ല. அபிஷேகம் தந்தவர் அவருடைய விட்டு விலகுவாரே. തന്നവൻ മാറുകയില്ല. அபிஷேகம் தந்தவருடைய விலகுவாரே. കൂടെ ഉണ്ടായിരിക്കും. அவரும் போன வருவார். ഹോരേബിന്റെ മുകളിൽ കയറി ஓரின் முதல் சென்றார். കനാൻ നാട് കണ്ടു. கனான் தேசத்தை பார்த்தார். അവൻ കണ്ണടഞ്ഞു. அவர் கண் மூடினார். അവന്റെ പ്രാവ് പറന്നുപോയി. அவருக்குள் இருந்த ஆத்மா பறந்து சென்றார். അവന്റെ സഹോദരൻ അഹരോൻ മരിച്ചപ്പോൾ அவருடைய சகோதரனாகிய ஆரோன் இறந்தபோது അടക്കുവാൻ മോശ കൂടെ ഉണ്ടായിരുന്നു. அடக்குவதற்கு மோசே கூட இருந்தார். മോശയുടെ കൂടെ ആരുമില്ല. ஆனா மோசே சென்றபோது யாரும் அவர் கூட இல்லை. പിശാച് ഫാസ്റ്റ് ആയിട്ട് അവിടെ പറന്നെത്തി. ஆனால் பிசாசு சீக்கிரம் அந்த இடத்துக்கு சென்றான். ജീവിച്ചിരുന്നപ്പോ നിന്നെ തൊടാൻ പറ്റിയില്ല. அவன் நீ வாழ்ந்திருந்த போது உன்னை தொட முடியவில்லை. ഡെഡ് ബോഡിയെങ്കിലും എനിക്ക് തൊടാം. உன்னுடைய சவசரீரத்தை அவன் தொடரேன். പിശാച് വരുന്നതിന് മുമ്പേ ஆனால் சாத்தான் வருவதற்கு முன்பு ദൈവത്തിന്റെ ദൂതൻ മീഖായേൽ വന്നു കഴിഞ്ഞു. அவன் தேவனுடைய தூதன் மிகாவேல் அதை எடுத்துக்கொண்டு சென்றான். ഹല്ലേലൂയ. ஹalleluya ഹല്ലേലൂയ. ஹalleluya. മുടിവ് വരെ എന്ന് പറഞ്ഞാൽ முடிவு வரை என்று சொன்னார். ഡെഡ് ബോഡി വരെയല്ല, அவன் சவசரீரம் வரை இல்லை. ഡെഡ് ബോഡിയെ പോലും പ്രൊട്ടക്ട് ചെയ്യാൻ കഴിയുന്ന ഒരു അഭിഷേകം. இறந்த சரீரத்தை கூட பாதுகாக்க வல்லவன் அபிஷேகம். வேதம் சொல்கிறது യാഹ്വേ എന്നവൻ അവിടെ ഇറങ്ങി. அவன் யெகோவாவின் தேவனுக்கு இறங்கினார். അവൻ നടന്നു വരുമ്പോ அவன் நடந்து வரும்போது മോശയുടെ ചേതനയേറ്റ ശരീരം, மோசேയുടെ இறந்த சரீரம் இருக்கிறது. ഡെഡ് ബോഡി അടക്കണം. இறந்த சரீரத்தை அடக்க வேண்டும். ആരടക്കും? யார் அடக்குவார்? നോക്കിയപ്പോൾ താഴെ ജോഷുവയുണ്ട്. அவன் பார்க்கும்போது கீழே யோசுவா இருக்கிறார். Anointed person. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். 40 വർഷം അഭിഷേകം ചുമന്നവന്റെ ഡെഡ് ബോഡി അടക്കാനുള്ള അഭിഷേകം ജോഷുവയ്ക്കില്ല. 40 வருடங்கள் அபிஷேகத்தை சுமந்தவருடைய இறந்த சரீரத்தை அடக்குவதற்கான அபிஷேகம் கீழே இருக்கிற யோசுவாவில் இல்லை. ഹല്ലേലൂയ. ஆமென். സൈഡിലെല്ലാം നോക്കി. பக்கத்துல பார்த்தாங்க. മീഖായേലുണ്ട്. மிகாவேலுണ്ട്. ഓ നോ നോ. சரியில்லை சரியில்லை. യുദ്ധം ചെയ്യാൻ കൊള്ളാം. அவன் யுத்தம் பண்ணது நல்லா പക്ഷേ இருக்கு. അഭിഷേകമുള്ളവന്റെ ഡെഡ് ബോഡി അടക്കാൻ പറ്റില്ല. அபிஷேகம் பண்ணப்பட்டது நாம் இறந்த சரீரத்தை அடக்க முடியாது. പിന്നെ താൻ നോക്കിയിട്ട് அவர் பார்த்தார். അവനേക്കാൾ മീതെ ഞാൻ മാത്രമേ ഉള്ളൂ. அவருக்கு மேலாக நான் மட்டும்தான் இருக்கிறேன். ദൈവം പറഞ്ഞു, தேவன் சொன்னார் 40 years 40 வருடங்கள் അഭിഷേകം വഹിച്ചാൽ அபிஷேகத்தை ഞാൻ தாங்க ഒരു റിവാർഡ് കൊടുക്കാം. நான் அவருக்கு അവന്റെ ഡെഡ് ബോഡി ഞാൻ തന്നെ അടക്കാം. அவருடைய இறந்த சரீரத்தை நானே அடக்கம் பண்ண അവന്റെ ഡെഡ് ബോഡി ഞാൻ അടക്കാം. அந்த இறந்த சரீரத்தை நானே அடக்கம் பண்ண എന്റെ അഭിഷേകം 40 വർഷം വഹിച്ചവനാണ്. என்னுடைய அபிஷேகத்தை நான் புறநகர் சுமந்தவன். എന്റെ വിളി കേട്ടവനാണ്. என்னுடைய அழைப்பை கேட்டவன். എന്റെ ജനത്തെ നയിച്ചവനാണ്. அவன் ஜனத்தை நடத்தினவன். എന്റെ അഭിഷേകം വഹിച്ചവനാണ്. அபிஷேகத்தை அவன் தாங்கினவன். അവൻ നന്നായി സംസാരിക്കാൻ അറിയില്ല. அவனுக்கு நன்றாக பேச முடியாது. പക്ഷേ എന്റെ അഭിഷേകം അവൻ വഹിച്ചതാണ്. என் அபிஷேகத்தை அவன் தாங்கினான். അവന്റെ ഡെഡ് ബോഡി ഞാൻ അടക്കാം. அவன் இறந்த சரீரத்தை நான் அடக்குவேன். എനിക്ക് ദൈവത്തോട് ഒറ്റ ചോദ്യമുള്ളൂ. எனக்கு தேவன் ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது. ஆண்டவரே, അഭിഷേകം വഹിക്കുന്നവൻ அபிஷேகத்துக்கு அவன் சுமந்தவன். നിന്റെ മുമ്പിൽ ഇത്രയും പ്രിയനാണ്. அவன் உமக்கு முன்பதாக இவ்வளவு நேசமுள்ளவனாக, ഇത്രയും പ്രിയനാണ്. இவ்வளவு நேசமுள்ளவனாக, പ്രിയനാണ്. இவ்வளவு நேசமுள்ளவனாக ഇന്ന് രാത്രി എത്ര പേർ പറയും, இந்த ராத்திரியிலே சொல்லுவீங்க, അവിടുത്തെ അഭിഷേകം ഞാൻ ചുമക്കാത്തവനാണ്. அவருடைய அபிஷேகத்தை நான் சுமக்காயத்தமா இருக்கிறேன். எல்லாரும் எழுந்திருப்போம். எல்லாரும் எழுந்திருங்க. അവന്റെ അഭിഷേകം ഞാൻ ചുമക്കാത്തവനാണ്. அபிஷேகத்தை நான் சுமக்காயத்தமா അവന്റെ இருக்கிறேன். അഭിഷേകം ഞാൻ ചുമക്കാത്തവനാണ്. அபிஷேகத்தை சுமக்காயத்தமா இருக்கிறேன். ഫസ്റ്റ് 40 அது முதல் 40
next 40 അടുത്ത 40 അഭിഷേകത്തിന് വേണ്ടി അഭിഷേകത്തിற்காக ഞാൻ സമർപ്പിക്കുകയാണ്. അർപ്പണിക്കുന്ന ഇന്ന് രാത്രിയിൽ അഭിഷേകത്തിലേക്ക് താഴെയപ്പാ അകത്തിൽ നിൽക്കുന്നവരും പുറത്ത് നിൽക്കുന്നവരും உள்ளே இருக்கிறவங்க ഇന്ന് രാത്രി ഒരുപോലെ പ്രാർത്ഥിക്കുക. രാത്രി ഒരേ പോലെ ചോദിക്കാൻ ആരംഭിക്കുക. ദൈവത്തിന് കൊടയ്ക്കുന്ന അൽക്കുറെ അഭിഷിക്തന്മാരെ ആവശ്യമാണ്. രാത്രികളിൽ കൊടയ്ക്കപ്പെട്ടവർക്ക് എൻ കർത്തസിന് അഭിഷേകം பண்ணப்பட்டவர்களே എൻ കർത്തருக்கு தேவையாயிருக்கிறது. നിൽക്കുന്ന സമയം ഇപ്പോൾ എഴുന്നേൽക്കുന്ന നേരത്തിന് ഒരു അഭിഷേകത്തിന്റെ സമയമാണ്. അഭിഷേകത്തിന് വേണ്ടിയായിരിക്കും. ഇന്ന് രാത്രി വെള്ളം ഊറ്റി ഒഴിക്കുന്നത് പോലെ ഇന്ന് രാത്രികളിൽ തണ്ണി ഊറ്റപ്പെടുന്നത് പോലെ എന്റെ മേൽ അഭിഷേകം പകരാൻ പോകുന്നു. അഭിഷേകം ഊറ്റപ്പെടപ്പോகிறது. എന്റെ മേൽ അഭിഷേകം പകരണമെന്ന് അഭിഷേകം ഊറ്റപ്പെടപ്പോகிறது. എന്റെ മേൽ അഭിഷേകം ഊറ്റി ഒഴിക്കണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നവർ എത്ര പേര് അഭിഷേകം ഊറ്റപ്പെട വേണമെന്ന് ശ്രമിക്കുന്ന അവർ മാത്രം കരം ഉയർത്തിപ്പിടിക്കുക. അവർ മറ്റുള്ള കരങ്ങൾ ഉയർത്തിപ്പിടിക്കുക. അകത്താകട്ടെ പുറത്താകട്ടെ உள்ளே இருந்தால் வெளியே இருந்தால் കരങ്ങളെ ഉയർത്തിപ്പിടിക്കുക. കരങ്ങൾ ഉയർത്തിപ്പിടിക്കുക. മാക്സിമം കരങ്ങളെ ഉയർത്തിപ്പിടിക്കുക. ഉങ്ങളുടെ മുയன்ற அளவு കരങ്ങൾ ഉയർത്തിപ്പിടിക്കുക. ബസ് കയറുമ്പോൾ കമ്പിയിൽ കൈ പിടിക്കാൻ കൈ ഉയർത്തുന്നത് പോലെ ബസ്സിൽ ഏറുம்போது அந்த கம்பியை பிடிக்கிறதுக்காக கை உயர்த்துவதை போல കരങ്ങൾ ഉയർത്തിപ്പിടിക്കുക. കൈ ഉയർത്തപ്പെടുക. ധാരാളം ഊഴിയക്കാരി മേളയുണ്ട്. ധാരാളം ഊഴിയർക്ക് മേളിൽ നിൽക്കണം. അതിനേക്കാൾ ഉപരി അവന്റെ പ്രസൻസ് ഈ മേളയിൽ നിറഞ്ഞിട്ടുണ്ട്. അവന്റെ പാർക്കുന്ന ദൈവത്തിന്റെ പ്രസന്നം ഈ ഇടത്തെ നിരമ്പി ആളുകൾ ചെയ്യുന്നത്. അവൻ പറഞ്ഞു തരുന്നത് എനിക്ക് നന്നായി കേൾക്കാം. അവർ சொல்லி തരുന്നത് കവനമാക്കാൻ വെக்கிறேன். അവന്റെ പേരത്രേ ഹോളി സ്പിരിറ്റ്. അവരുടെ പേര് പരിശുദ്ധാവിയാണവർ. അവന്റെ രാത്രി ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. അവർ രാത്രി നിദ്ര വന്നിരിക്കുകയാണ്. ഇവിടെ വ്യാപരിച്ചുകൊണ്ടിരിക്കുക. അവർ നിരത്തെ വ്യാപരിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. വായി തുറന്ന് വിളിക്കുക ഹോളി സ്പിരിറ്റ്. വായിരസന്റെ പരിശുദ്ധാവിയാണവരെ. ഹോളി സ്പിരിറ്റ്. പരിശുദ്ധാവിയാണവരെ. ഹോളി സ്പിരിറ്റ്. പരിശുദ്ധാവിയാണവരെ. ഹോളി സ്പിരിറ്റ്. പരിശുദ്ധാവിയാണവരെ. ഹോളി സ്പിരിറ്റ്. പരിശുദ്ധാവിയാണവരെ. അകത്താകട്ടെ പുറത്താകട്ടെ അവൻ ഉള്ളയെ വിളിയാണ്. ആ കരങ്ങൾ ഉയർത്തിയവരെല്ലാം മുമ്പിലേക്ക് ഓടി വന്നാട്ടെ. കരങ്ങൾ ഉയർത്തപ്പെട്ടവരെല്ലാം മുന്നാളവാങ്ങ. മുമ്പിലേക്ക് ഓടി വന്നാട്ടെ. വെളിയും ഉള്ളയും വെളിയും ഉള്ളയും അവൻ കരം ഉയർത്തവരെല്ലാം ഉള്ള മുന്നാളവാങ്ങ. മെല്ലെ മെല്ലെ വരരുത്. അവൻ മെതോ വരാതെ ഫാസ്റ്റായി വരിക. സ്പീഡാ സീക്കിരമാ. ആരും അവിടെ നിൽക്കരുത്. ആരും അവിടെ നിൽക്കരുത്. யாரும் நிற்க வேண்டாம். എല്ലാവരും മുമ്പിലേക്ക് വരിക. எல்லாம் சீக்கிரம் முன்னாளவாங்க. പുറത്ത് നിൽക്കുന്നവർ അകത്തേക്ക് വരിക. வெளியே நின்று கை தூக்கிறவங்க உள்ள வாங்க. ഊഴിയം അവന്റെ, ஊழியம் அவருடைய, ഊഴിയക്കാരവന്റെ, ஊழியக்காரருடைய, അഭിഷേകം അവന്റെ, அபிஷேகம் அவருடைய, ആത്മാക്കൾ അവന്റെ, ஆத்தும அவருடைய, സഭ അവന്റെ. சபை அவருடைய. നമുക്കൊന്നുമില്ലേ? ഇവിടുത്തെ ഒന്നുമില്ലേ? നമുക്കുള്ളത് അവന്മാർ. നമുക്കെല്ലാം അവർ മാത്രം. അവന്മാർ. അവർ മാത്രം. ജീസസ്. സഹോദരങ്ങളെ അവിടെ നിൽക്കാതെ മുമ്പിലേക്ക് ഓടി വരിക. സഹോദര സീക്കിരം മുന്നോട്ട് ഓടി. ആരും അവിടെ നിൽക്കാതെ മുമ്പിലേക്ക് വരിക. யாரும் நிற்காத முன்னாடி ஓடி வாங்க. ആരും ബൈക്ക് സൈഡിൽ നിൽക്കാതെ മുമ്പിലേക്ക് വരിക. யாரும் பின்னால் நிற்க கூடாது, எல்லாம் முன்னாடி வாங்க. ആരും അവിടെ നിൽക്കാതെ മുമ്പിലേക്ക് വരിക. யாரும் பின்னால் நிற்க வேண்டாம், முன்னாடி வாங்க. ഞാൻ അമേരിക്കയിൽ ചെയ്തു കൊടുത്തുകൊണ്ട് നിൽക്കുമ്പോൾ நான் அமெரிக்காவில் செய்தி கொடுத்துக்கொண்டு ആയിരക്കണക്കിന് പേരെ കോൺഫറൻസിലുണ്ട്. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த கருத்தரங்கை கலந்திருந்தார். അതിന് ചെയ്തു കൊടുത്തുകൊണ്ട് നിൽക്കുമ്പോൾ இவ்விதமாய் செய்தி கொடுத்துக் கொண்டிருக்கும்போது ആത്മാവിന്റെ സാന്നിധ്യം ഇറങ്ങി. ஆவிയുടെ பிரசனம் இறங்கினது. ഞാൻ മുമ്പോട്ട് വരാൻ വിളിച്ചിട്ടവരെ நான் யாரையும் முன்னால் வாங்க கூப்பிடல. കൂട്ടും കോട്ടും കയ്യും ഇട്ട് കെട്ടി നിൽക്കുന്നവർ அவர்கள் சுட்டு கோட்டு டை போட்டு நின்றவங்க. അവർ തന്നെ ഓടി വന്നു. அவர்களாகவே வந்தார்கள். അവർ തന്നെ ഓടി വന്നു. அவர்களாகவே வந்தார்கள். ഇന്ന് രാത്രി യേശുവിനെ വിളിക്കുക. ராத்திரி கர்த்தர் அழைக்கிறார். അഭിഷേകം നിന്റെ മേൽ പകരാ. ஒரு அபிஷேகம் உங்களை ஊற்றப்படுவதற்கு ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കുക. எத்தனை பேர் தேவனுக்கு ஜெபம் பண்ணுவீங்க? എനിക്ക് ഒരു അഭിഷേകം ആവശ്യമാണ്. இன்னைக்கு ஒரு அபிஷேகம் எனக்கு தேவை. ദേവ പ്രസന്നമേ ഇറങ്ങി വന്നിടുവേ. ദേവ പ്രസന്നമേ ഇറങ്ങി വന്നിടുവേ. ദേവ പ്രസന്നമേ ഇറങ്ങി വന്നിടുവേ. ഓ ദേവ പ്രസന്നമേ ഇറങ്ങി വന്നിടുവേ.
பிள்ளைகள் இதுக்குள்ள இருக்காங்க, കൊച്ചു കുഞ്ഞുങ്ങൾ ഇതിന്റെ പത്തുണ്ട്. சின்ன குழந்தைகள் இதுக்குள்ள இருக்காங்க. കുഞ്ഞുങ്ങളെല്ലാം ഒരുമിച്ച് നിന്നാണ്. சின்ன பிள்ளை குழந்தைகள் முன்னால வந்து ഒരുമിച്ച് നില്ലുங்க. കുഞ്ഞുങ്ങളെല്ലാം ഒരുമിച്ച് നിന്നാണ്. இந்த சின்ன குழந்தைகள் ഒരുമിച്ച് നില്லுங்க. ഇന്ന് രാത്രി ഒരു ആത്മസാന്നിധ്യം ഇവിടെ വെളിപ്പെടാൻ പോകുന്നു. இந்த ராத்திரியோட கர்த்தருடைய ஆவியின் பிரசன்னத்தின் ஆளுகை இந்த இடத்துல வெளிப்பட போகிறது. Just 5 minutes. ஒரு 5 நிமிடங்கள், 5 നിമിഷം നാം പ്രാർത്ഥിക്കാം. 5 നിമിഷങ്ങൾ ജപിക്കാൻ പോകുന്നു. എല്ലാവരും വായി തുറന്ന് അന്യഭാഷകളിൽ പ്രാർത്ഥിക്കുക. எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. ഭാഷകളിൽ പ്രാർത്ഥിക്കുക. அந்நிய பாஷை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. ശബ്ദം ഉയർത്തി, சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ശബ്ദം ஆரம்பிங்க. ഉയർത്തി, சத்தமாய் ശബ്ദം ഉയർത്തി. சத்தமாய் ദൈവ സാന്നിധ്യം தேவனுடைய பிரசன்னம். രാക്ഷകോരിയാസ് ஓ ரக்கமரத்தி രാക്ഷസഖാനാമ திக்கமரத்தி ரக்கமரத்தி ദൈവശക്തി ഇറങ്ങാൻ പോവാ. தேவனுடைய சக்தி இறங்க போகிறது. അമ്മാവ് പറയുന്നു, ஆவியானவர் சொல்லுகிறார், ഇന്ന് രാത്രി இந்த ராத்திரி നിന്റെ പ്രായം നോക്കാതെ, உன்னுடைய வயதை நீ பார்க்காம, പ്രായം നോക്കാതെ உன் வயதை பார்க்காதே, അഭിഷേകം പകരാൻ പോവാ. அபிஷேகம் தரப்போறே, അഭിഷേകം പകരാൻ പോവാ. அபிஷேகம் தரப்போறே. രാധാസിയ, ஓ രാധാസാധ, ரக்கமரத்தி நம. உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். பிரசன்னம், 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 பிரசன்னம். பிரசன்னம். இந்த first 40 இதெல்லாம் போறே. இந்த அபிஷேகம் செய்ய கொடுங்கயா. அபிஷேகத்தை இந்த தொடுகிறேன். second 40 இதெல்லாம் போறே. அபிஷேகம் கொடுங்கயா. அபிஷேகம் தொடுகிறேன். எல்லாவருடமே எல்லாமே மாம்சமான யாவருடமே சமான யாவரே. ഭാഷ പറയുക. ஆயத்தை நடக்கச்சே. എല്ലാ ഉടിയക്കാരും മുമ്പിലേക്ക് വരിക. ഞാൻ ഒരുമിച്ച് ഐക്യമായി പ്രാർത്ഥിക്കാൻ പോകയാ. ஐக்கியமச்சோம் போறோம். ഐക്യമായി പ്രാർത്ഥിക്കാൻ പോകയാ. ஐக்கியமச்சோம் போறோம். ഐക്യമായി പ്രാർത്ഥിക്കാൻ പോകയാ. ஐக்கியமச்சோம் போறோம். തന്നെ இந்த பகவே അഭിഷേകം വെളിപ്പെടാൻ പോകയാ. அபிஷேகம் போகிறது. ഓരോരുത്തരുടമേ ஒவ்வொரு நபருமே തുറന്ന് ஆயிரம் பிறந்தே, ஆயிரம் பிறந்தே, ஆயிரம் பிறந்தே. അന്യഭാഷ പേശി அந்நிய பேசு. ആളുകളെ മഹിമപ്പെടുത്തുവാനാ. അഗ്നി അഭിഷേകം, அக்கினி அபிஷேகம், അഗ്നി അഭിഷേകം, அக்கினி அபிஷேகம், അഗ്നി അഭിഷേകം. அக்கினி அபிஷேகம். ആരും അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും നോക്കില്ല. அங்க நீங்க பார்க்காதீங்க. വായ് തുറക്കില്ല, வாய் திறங்க, 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 തുറക്കില്ല. வாய் திறங்க. നായിന്റെ அபிஷேகம், ഇനി അഭിഷേകം, അഗ്നി അഭിഷേകം, அபிஷேகம், ഇനി അഭിഷേകം, அக்கினி அபிஷேகம், ഇനി അഭിഷേകം. அக்கினி அபிஷேகம். തുറന്നേ, ஓ தொடர்ந்து വാഴ്ത്തണേ, இப்போது, വാഴ്ത്തണേ, இப்போது, വാഴ്ത്തണേ, இப்போது, വാഴ്ത്തണേ. இப்போது. സ്വീകരിക്കുക, பெற்றுக்கோ, വെച്ചിക്കോ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. இயேசுவின் நாமத்தை பெற்றுக்கோ, இயேசுவின் நாமத்தை. இப்போது வல்லமை பெற்றுக்கோ, அபிஷேகத்தை பெற்றுக்கோ. மகிமை, 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 மகிமை. அக்கினி, 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 அக்கினி. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். Jesus. അക്കിനി അഭിഷേകം, അക്കിനി അഭിഷേകം. ആത്മാവിനോട് പറയുന്നു, വെള്ളം ഒഴിക്കുന്നത് പോലെ തണ്ണീർ ഊറ്റപ്പെടുന്നത് പോലെ നിന്റെ തലമേൽ അഭിഷേകം പാരാൻ പോകും. തലമേൽ അഭിഷേകം ഊറ്റപ്പെടുകയും ദാവീദ് പാടി, ദാവീദ് പാടിനാ അവൻ എന്റെ തലയെ അവരുടെ തലയെ എണ്ണയാ എണ്ണയാ അഭിഷേകം ചെയ്ത് അഭിഷേകം ചെയ്യുகிறார். തലയെ തലയെ എണ്ണയാ എണ്ണയാ. ഇപ്പോൾ തന്നെ അഭിഷേകം ചെയ്യാൻ പറയാം. ഇപ്പോൾ അഭിഷേകത്തെ പറയണം. ഇവിടെ നിൽക്കുന്ന കുഞ്ഞുങ്ങളെല്ലാം വായി തുറന്ന് ദൈവത്തെ സ്തുതിക്കുക. നിങ്ങൾക്ക് പിള്ളേരെ വായിലുള്ള കർത്താവിനെ പറഞ്ഞില്ല. വായി തുറന്ന് ദൈവത്തെ സ്തുതിക്കുക. കർത്താവിനെ പറഞ്ഞില്ല. കരങ്ങൾ തട്ടി കർത്താവിനെ സ്തുതിക്കുക. കരത്തെ തട്ടി, കരങ്ങൾ തട്ടി കർത്താവിനെ പറഞ്ഞില്ല. സ്തുതിക്കുക. കരങ്ങൾ തട്ടി കർത്താവിനെ പറഞ്ഞത്. കരങ്ങൾ തട്ടി അവനെ സ്തുതിക്കുക. തട്ടി കർത്താവിനെ പറഞ്ഞത്. അക്കിനി, 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 അക്കിനി. സൗഭാഗ്യം തൂയ ആവിയെ ഉൻ പ്രസന്നത്തെ വാഞ്ചിக்கிறோ വല്ലമായ എന്നെ നിറച്ചേ.
இரண்டு கரங்களை வானத்தில் உயர்த்துவோம். இரண்டு கரங்களை பரலோகத்தில் உயர்த்துவோம். வாயிலிருந்து பரிசுத்தாவியானவரே, வாயிலிருந்து விழிக்கு Holy Spirit. சத்தமாக்கு பெரிய பரிசுத்தாவியானவரே, Holy Spirit. பரிசுத்தாவியானவரே, Holy Spirit. பரிசுத்தாவியானவரே, சக்தியானவருக்கு Holy Spirit. சத்தமாக்கு யாருமே இருக்காது, யார் சும்மா இருக்கவில்லை. சத்தமாக்கு பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உன் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாழும் தூய ஆவியே, உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவன் தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவசங்கம், ஜீவன் தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். வாழும் தூய ஆவியே, உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உன் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ഇതിനകത്ത് നിൽക്കുന്ന ചിലരെ இதற்குள் இருக்கிற சிலரை ഇലക്ട്രിക് ഷോക്ക് അടിക്കുന്നത് പോലെ எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணி அடிக்கிறது போல ശക്തി വ്യാപരിച്ച് சக்தி வல்லமை வெளிப்பட்டு അഭിഷേകം ഏൽപ്പിച്ച് அபிஷேகம் ஏற்பட்டு ദൈവം തന്റെ മിനിസ്ട്രിയിൽ ഉപയോഗിക്കാൻ പോയ என் கர்த்தர் தம்முடைய ஊழியத்தில் அவர்களை பயன்படுத்த போகிறார். ആത്മാവ് വരുമ്പോൾ ஆவியர் வரும்போது എന്റെ ബുദ്ധി അഫലമാകും. உன்னுடைய புத்தி அப்படியே தாண்டு போகும். എന്റെ ബുദ്ധി അഫലമാകും. உன்னுடைய புத்தி இல்லாமல் வாயிடும். ബുദ്ധിയുടെ മിനിസ്ട്രി കൊടൈക്കനാലിനെ വിടുവിക്കുക ഇല്ല. உன்னுடைய புத்தியுடைய ஊழியம் துடைக்கிறாலே விடுதலை செய்யாது. അഭിഷേകം മുഖത്തെ തകർക്കുക. அபிஷேகம் நுகத்தை உடைத்து போடு. Every yoke shall be destroyed. സകല മുഖങ്ങളും അഭിഷേകത്താൽ തകരട്ടെ. சகல நுகங்களும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் உடைக்கப்படுவதாக. ഇപ്പോൾ ചിലരെ ദൈവം തൊടാൻ പോവുകയാ. ഇപ്പോൾ சிலரை കണ്ടുപിടിக்கிறார். അവന്റെ ശക്തി ഇവിടെ വ്യാപരിക്കുന്നു. അവന്റെ ശക്തി ഇവിടെ വ്യാപരിക്കുന്നു.
എല്ലാ കണ്ണുകളും അടച്ചു. എല്ലാ കണ്ണുകളും കൂടെ ഒരു നിമിഷം ഒരു നിമിഷം ശാന്തമായി നിൽക്കുക. മൗനമാണ് ഇല്ലെങ്കിൽ അവന്റെ ആത്മാവിലൂടെയുണ്ട്. അവിടെ ആവിയെങ്കിലും ഇപ്പോൾ നീയും പരിശുദ്ധാത്മാവ് മാത്രം. இப்பொழுது நீயும் பரிசுத்தாவியும் மட்டும்தான், വേറെ ആരും ഇടയ്ക്കില്ല. வேற யாரும் இல்லை. അവന്റെ തൊട്ടടുക്കൽ വരുന്നു. உன் அருகில் அவர் கடந்து வருகிறார். നിന്റെ ഭാരം അവൻ എടുക്കുകയാണ്. உன் கவலையில அவர் எடுக்கிறார். കരയുന്നവരുണ്ട് ഇവിടെ. இப்போது அழுகிறவர் இருக்கிறீங்க, കണ്ണിൽ തുടയ്ക്കുന്നവരുണ്ട് ഇവിടെ. கண்ணீர் துடைக்கிறவங்க இருக்கீங்க, ഭാരം ചുമക്കുന്നവരുണ്ട് ഇവിടെ. பாரத்தை சுமக்கிறவங்க இருக்கீங்க. നിന്റെ അടുത്ത് നിൽക്കുന്നവരെ പോലെയല്ല നീ. உன் அருகில் நிற்கிறவர்களை போல அல்ல நீ. നിറയെ ഭാരം ചുമന്നു. அநேக கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய். அப்பா எத்திரத்தோളം, ஆண்டவர் இவ்வளவு நாட்கள், എത്രത്തോളം, எவ்வளவு நாட்கள், എത്രത്തോളം, எவ்வளவு நாட்கள், ഇത്ര വയസ്സായി இத்தனை வயதானவே ഞങ്ങൾ തീരെ എത്തിയിട്ടില്ല. நான் இதுவரைக்கும் என் வாழ்வில் ஒரு அறை எனக்கு சேர்ந்தது. ഇനി എന്നപ്പാ, என்றைக்கு நான் அடைவேன்? என்றைக்கு நான் എന്റെ വീടിന്റെ വിടുതൽ എന്നാപ്പാ, என்றைக்கு என் குடும்பத்தில் விடுதலை உண்டாகும்? എന്റെ മക്കളുടെ വിടുതൽ എന്നാ. என் பிள்ளையுடைய விடுதலை உண்டாகும். ഈ ശാന്തമായ അറ്റ്മോസ്ഫിയറിൽ அப்படியே மௌனமாக இருக்கிற இடத்தில் ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். പ്രസൻസ് വ്യാപിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. பிரசனத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய அருகே, നിന്റെ തൊട്ടടുക്കൽ, உன் அருகே നിന്നെ തൊടാൻ പോകയാ, നിന്റെ കാതിന്റെ അടുക്കൽ വന്ന് വിളിക്കുന്ന മകളെ, உன் காதின் அருகில் வந்து அவர் அழைக்கிறார், மகளே, മകനെ, மகனே, നിന്നെ ഒരുപോതും കൈവിടുവാൻ நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை, ഒരിക്കലും കൈവിടുകയില്ല. நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ഇപ്പോൾ അവന്റെ സാന്നിധ്യം വരണം. பிரசனம் வெளிப்பட போகிறது. ஆழமான கதிரை பிரசனம் ഇപ്പോൾ വ്യാപരിക്കണം. நீயும் ஆத்மாவும், நீயும் பசுத்தம் மட்டும்தான், நீயும் ஆத்மாவும், நீயும் பசுத்தம் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. ഈ ഒരു മിനിറ്റിനുള്ളിൽ ஒரு நிமிடம் கூட നിങ്ങൾ തൊടാൻ പോവാ. ஒரு கத்தனை தொட போறார். ഇനി കരയണ്ട, எழ வேண்டாம். നിന്നെ വിളിച്ചവൻ ഉണ്മയുള്ളവൻ, உண்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், അൽഫായും ഒമേഗയും. அவர் அல்பாவும் ஒமேகா. ഇപ്പോൾ അവൻ നിന്നെ ചേർത്ത് പിടിക്കാൻ പോവാ. அவர் ஒரு சேர்த்து அணைக்க போகிறார். അവന്റെ സ്നേഹത്തിന്റെ മേൽ പകരം പോവാ. அவருடைய அன்பை உன் மேல ஊற்ற போகிறார். ഇപ്പോൾ ഞങ്ങളുടെ കരങ്ങളെ അവൻ തൊടും. இப்போது சிலருடைய கரங்களை என் பரிசுத்தாவின் தொடுகிறார், தொடுகிறார், தொடுகிறார். கடந்து வந்த ஒவ்வொருவரையும்
இந்த நாளில் பிரத்யேகமாய் தொட்டிருக்கிறபடியினால் தேவன் தம்மை வெளிமதிக்க முடியாத அபிஷேகத்தினால் அவன் நிறைத்திருக்கிறபடியினால் எல்லாம் கறந்துட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். தேங்க்யூ லார்ட். என்னை அழைத்துக் கொண்டு வந்து என்னோடு பேசும் அபிஷேகத்திற்கு நன்றி. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம். தேங்க்யூ.